ஒளியான திருமேனி உமிழ்தான மிக மேவு களியார வருமானை களல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினையுடனினையாவே. சீரார் திருவடி தின் சிலம்பு சிலம்பொலிக்கே ஆராத ஆசையதாய் அடியேன் அளம் அகமகிழ தேரார்ந்த வீதி பெருந்துரையான் திருநடசை பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுடைய அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி குருவருளும் திருவருளும் கூட்டிவிக்க இன்று இந்த திரு ஞான சாத்திர நூல்களில் உள்ள உண்மை விளக்கத்தை சிந்திக்க இருக்கிறோம். குருவருளுக்கும் திருவருளுக்கும் எனது பொன்னான வணக்கத்தையும் வேண்டி நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த உண்மை விளக்கத்தில் இதுவரை மண் தத்துவத்தில் தொடங்கி பஞ்சபூதங்கள், தன்மாத்திரைகள், ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள், அந்த கரணங்கள் ஆகிய ஆன்ம தத்துவங்களையும் மாயையின் ஒரு பகுதியாகிய மாயையும் சின்ன விண்ணப்பங்க ஐயா. சவுண்ட் இல்லைங்க ஐயா, எனக்கு மட்டும் இல்லையா, எல்லாருக்கும் இல்லையா? எங்களுக்கு எல்லாம் கேக்குதே. சரி 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 ஓகே. மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் ஆகிய வித்யா தத்துவங்களையும் பார்த்தோம். இனி சுத்த மாயையில் இருந்து தோன்றும் சுத்த தத்துவங்களை நாம் இன்றைய வகுப்பிலிருந்து சிந்திக்க இருக்கிறோம். மாயை, முதலில் மாயையிலிருந்து தான் எல்லாம் தோன்றுகிறது. அதுலதான் நம்ம இதுவரைக்கும் ஆன்ம தத்துவங்களையும் வித்யா தத்துவங்களையும் பார்த்தோம். அது எல்லாமே கலப்பு மாயையும் அசுத்த மாயையும் பார்த்து இருக்கிறோம். இப்ப சுத்த மாயையை பத்தி நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மாயை அப்படின்னா என்ன அப்படின்னா, மாயை மா கூட்டல் யா. மா என்பது எல்லா ஜடப்பொருளையும் ஒடுக்குவதற்கும், யா என்பது எல்லா ஜடப்பொருளையும் தோற்றுவிப்பதற்கும் இடமாக இருப்பது இந்த மாயா. நம்ம மாயா அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா நம்ம தமிழ்ல சொல்லும் போது, இது வந்து வடமொழியில சொல்றதுனால அது மாயா அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல ஐவிகுதி சேர்த்து மாயை அப்படின்னு சொல்றோம். இது எப்படி ஐவிகுதி சேர்க்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே வேற எடுத்துக்காட்டு சொல்லலாம். உமாதேவியே உமா அப்படின்னு சொல்லுவோம். அந்த உமாதேவியை உமை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? உமை அப்படின்னு சொல்றது மாதிரி இத மாயாவை மாயை அப்படின்னு ஐவிகுதி சேர்த்து சொல்லலாம். இந்த மாயை ஒரு நித்த பொருள். இந்த மாயைங்கிறது ஒரு நித்த பொருள். இது கண்ணால் பார்க்க முடியாத பொருள். இந்த பொருளை வந்து கண்ணால பார்க்க முடியாது. இது இறைவனுடைய சடசக்தியாக இருப்பது. இறைவனுக்கு சடசக்தியாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். இறைவனுக்கு கருவியாக நின்றும் ஆன்மாக்களுக்கு கைவிளக்கு போல இருந்து உதவுவது. இறைவனுக்கு கருவியாக இருந்து ஆன்மாக்களுக்கு கைவிளக்கு போல இருந்து உதவுது. சர்வ சங்கார காலத்தில் உயிர்களும் அவற்றின் வினைகளும் தங்குவதற்கு இடமாக இருக்கிறது. அப்ப நம்ம செய்த வினைகளை எல்லாம் நம்ம காலத்துக்கு பிறகு எங்கதான் இருக்குதுன்னா இந்த மாயையில தான் இருக்குது. அது மாதிரி உயிர்களும் இந்த மாயையில தான் இருக்குது. இது பொருளால் ஒன்று, ஆனால் தன்மையால் இருவகைப்பட்டு நிற்கிறது. பொருள்ங்கிறது மாயைங்கிற ஒரு பொருள் தான். ஆனா தன்மையில ரெண்டு பட்டுன்னா சுத்த மாயை அசுத்த மாயை அப்படின்னு ரெண்டு வகையா நிக்குது. நமக்கு இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லலாம். ஒரே பொருள்ல எப்படி ரெண்டு தான் இருக்கும் அப்படின்னா, குன்னி முத்த சொல்லலாம். ஒரு பக்கம் கருப்பாகவும் ஒரு பக்கம் சிகப்பாகவும் இருக்குது இல்லையா? அது மாதிரி ஒரு பக்கம் சுத்த மாயாகவும் இன்னொரு பக்கம் அசுத்த மாயாகவும் இருக்கிறது. இது உலகம் தோன்றுவதற்கு முதல் காரணமாக விளங்குகிறது. உலகம் தோன்றுவதற்கு முதல் காரணமாக இருக்கிறது. முதல் காரணம் என்பது காரியத்தை விட்டு எக்காலத்திலும் நீங்காது இருப்பதுதான் முதல் காரணம். அந்த முதல் காரணம்னா காரியத்தை விட்டு நீங்கவே கூடாது. அது எப்படி எடுத்துக்கூடலாம் அப்படின்னா, குடம். நம்ம ஒரு குடம் செய்யறோம், மண் குடம் செய்யறோம். அந்த மண் குடம் செய்வதற்கு என்னதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா, மண்ணு தேவைப்படுது, சர்க்கரம் தேவைப்படுது, அதை வனையக்கூடிய குயவன் தேவைப்படுகிறார்கள். அப்ப 3 பொருள் இருக்குது. அந்த மண்குடம் செய்து முடித்த உடனே
அந்த சக்கரம் தேவைப்படாது, அந்த குயவனும் தேவைப்பட மாட்டான். ஆனா அந்த மண் எப்படி இருக்கும்? அந்த குடம் கூட எப்பவுமே சேர்ந்தே இருக்கும். மண்ணு போயிருச்சுன்னா குடம் கிடையாது. அது மாதிரி அந்த முதல் காரணம் வந்து அந்த பொருளில் இருந்து நீங்காமல் இருப்பதற்கு தான் முதல் காரணம் அப்படின்னு சொல்றோம். இத என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த முதல் காரணம் அப்படிங்கிறத உபாதான காரணம் அப்படின்னு சொல்லலாம். முதல் காரணத்தை உபாதான காரணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மற்ற சக்கரம் அது 2ஆம் காரணம் 3ஆம் காரணம் இருக்கு இல்லையா, அத அவாந்தர காரணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த முதல் காரணம் வந்து போக சாதனமாய் இருப்பது. சரியா, அதுக்கு அந்த பொருள்களை போட்டு வைக்கிறதுக்கு சாதனமாக இருப்பது. அதுபோல இந்த மாயையும் நமக்கு என்னதான் இருக்குது? போகம் நுகர்வதற்கு கருவியாக இருக்கிறது. நாம் நுகர்வது எல்லாமே எதைத்தான் நுகர்கிறோம் அப்படின்னா இந்த மாயையைத்தான் நுகர்கிறோம். இந்த மாயை தான் நமக்கு எப்படிலாம் வருது அப்படின்னா தனு கரண புவன போகமாக வருகிறது. இது மாயையுடைய காரியங்களாக இருக்கிறது. நமக்கு உதவியாக இருந்தாலும் இதுவும் என்னதுதான்? மாயை ஒரு மலம் தான். இதுவும் அழுக்குதான், ஒரு காலத்துல நீக்கப்பட வேண்டியதுதான். ஆடையில் உள்ள அழுக்கை எப்படி நீக்குவதற்கு சோப்பு உபயோகிக்கிறோமோ அதுபோல சோப்பு போட்ட பிறகு சோப்பை நம்ம எடுத்து அந்த துணி கூட வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம், அதை கழுவி தூர வச்சிருவோம். அதுபோல இந்த மாயை நமக்கு உதவியாக இருந்தாலும் ஒரு காலத்தில் நமக்கு என்ன பண்ண வேண்டியதுதான்? அதுவும் நீக்கப்பட வேண்டியதுதான். நம்ம சாதனை முற்றுவித்த காலத்துல அது நீக்கப்பட வேண்டியதுதான். இந்த மாயையினுடைய காரியமாக என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னா அஞ்ஞானம், பொய், அயர்வு, மோகம், பைசால சூன்யம், மாச்சரியம், பயம் அப்படின்னு 7 காரியங்களாக இருக்கிறது. இந்த மாயையில நம்ம ஏற்கனவே அசுத்த மாயையும் விரிவா பார்த்திருக்கிறோம். அதுல தோன்றக்கூடிய தத்துவங்களையும் வித்யா தத்துவங்களையும் ஆன்ம தத்துவங்களையும் நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த கருவிகள் எல்லாம் நம்ம ஆன்ம தத்துவங்கள்ல உள்ள கருவிகளும் வித்யா தத்துவங்கள்ல உள்ள கருவிகளும் தானா செயல்படாது. அது செயல்படுவதற்கு ஒவ்வொரு இயக்குவதற்காக இயக்கக்கூடிய அதிதெய்வங்களை பார்த்திருக்கிறோம். அந்த அதிதெய்வங்களை இயக்கக்கூடியது யாருன்னா அந்த சுத்த வித்தையில உள்ள அதிதெய்வங்களும் சுத்த வித்தையும் தான் இதை இயக்குது, அந்த சக்தியை செலுத்துகிறது. அப்ப இந்த இறைவனது சக்தியாக நிற்கும் கருவிகளே இந்த சுத்த மாயையில் இருந்து தோன்றக்கூடியதா இருக்கிறது. சரியா, அப்ப இனிமே அந்த சுத்த மாயையில உள்ள கருவிகளையும் தத்துவங்களையும் நம்ம பார்க்கலாம். சுத்த மாயை இறைவனது சக்தி சுத்த மாயையில் பொருந்தி 5 தத்துவங்களை தோற்றுவிக்கிறது. இறைவனது சக்தியே நேராக செயல்படாது. இறைவனுடைய சக்தி இப்ப நம்மகிட்ட நேரா அவர் வந்து எந்ததையும் நமக்கு விளக்கம் சொல்லணும்னு தேவை கிடையாது, நேராவே செயல்படாது. ஒரு பொருளை பற்றி சரியா நிலைக்களமாக கொண்டுதான் இறைவன் செயல்படுகிறாரு. இப்ப நெருப்பு எப்படி ஒரு விறகுல இருந்து எரிகிறது, இல்லைன்னா ஒரு தீக்குச்சியில நின்று எரிகிறதோ அதுபோல இறைவன் என்ன பண்றாரு? ஒரு நிலைக்களத்தை வைத்துதான் செயல்படுறாரு. அந்த நிலைக்களம் தான் எது அப்படின்னா அந்த சுத்த வித்தைகள். ஏன் அவர் சுத்த வித்தையை தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னா அவர் நிர்மலன், சரியா, சுத்தமானவர். அதனால சுத்த தத்துவங்களை தேர்ந்தெடுக்கிறாரு. மற்ற தத்துவங்கள் எல்லாம் எது அப்படின்னா அசுத்த மாயை, சரியா, அதெல்லாம் அழுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே சுத்த மாயை அவனுக்கு நிலைக்களமாக விளங்குகிறது. இந்த சுத்த மாயையிலிருந்து 5 தத்துவங்கள் தோன்றுகின்றன. 5 தத்துவங்களும் இறைவனுக்கு கருவியாகவே பயன்படுகின்றன. இந்த 5 தத்துவங்களையும் சுத்த தத்துவங்கள் அல்லது சிவ தத்துவங்கள் அப்படின்னு சொல்றோம். சரியா, சுத்த தத்துவங்கள் அப்படி இல்லைன்னா சிவ தத்துவங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த சுத்த தத்துவங்களுக்கு அதிதெய்வம் சுத்த சிவனாக விளங்குகிறார். இந்த சுத்த தத்துவங்களுக்கு அதிதெய்வமாக சுத்த சிவன் விளங்குகிறார். இந்த சுத்த தத்துவங்கள் எல்லாம் முன்பு பார்த்த அசுத்த மாயையில் தோன்றிய கருவிகள் போல அல்லாமல் பரிணாமமாய், சரியா, இதுக்கு முன்ன தோன்றிய கருவிகள் எல்லாம் எப்படி இருக்குது? ஒண்ணுக்கு ஒண்ணா இதா தோன்றுது, சரியா, பரிணாமமா தோன்றியது. இது பரிணாமமாக தோன்றாமல் விருத்தியாக தோன்றுகிறது. இந்த சுத்த தத்துவங்கள் எல்லாம் விருத்தி பட்டு நிற்கக்கூடியது. ஆனா நம்ம ஆன்ம தத்துவங்களும் வித்யா தத்துவங்களும் நிறைய கருவிகள் எப்படிதான் தோன்றுச்சுது? பரிணாமமாக தோன்றியது. இந்த விருத்தி அப்படின்னா விரிவடைவது விருத்தி. சரியா, ஒரு குடம் நம்ம கையில வச்சிருக்கிறோம், மழை வரும்போது நமக்கு தேவைப்படுது, அப்ப தேவைப்படும் போது செலுத்தப்படுகிறது. அப்ப அதை என்ன பண்றோம்? கொடைய விரிச்சுக்கிடுறோம், சுருங்கி இருப்பதை விரித்து செயல்பட வைக்கிறோம். அதுபோல இந்த மாயை வந்து சுருங்கி இருக்கக்கூடியதை விருத்தி செய்து செயல்பட வைக்கிறாரு பெருமான். இந்த 5 தத்துவங்கள் எதெல்லாம் அப்படின்னா நாத தத்துவம், பிந்து தத்துவம், சதாசிவ தத்துவம்,
ஈஸ்வர தத்துவம், சுத்த வித்தை அப்படின்னு இந்த 5ஆக இருக்கிறது. அதுல முதல்ல நாத தத்துவத்தை பத்தி பார்க்கலாம். இந்த நாத தத்துவம் சரியா சுத்த மாயையில் ஒரு பகுதியை தனது ஞான சக்தியால விரிவடைய வைக்கிறார். பெருமான் ஞான சக்தியால விரிவடைய வைக்கிறார். அப்படி வரும்போது தோன்றக்கூடிய தத்துவம் தான் நாத தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா, இந்த நாத தத்துவம் மாயையின் முதல் விருத்தி, மாயையிலிருந்து சுத்த மாயையிலிருந்து முதல்ல விருத்திப்பட்டு நிற்கக்கூடியது இந்த நாத தத்துவம். இதுல ஞானாசக்தி மட்டுமே இருக்கக்கூடியது. இதுல எது மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஞானாசக்தி மட்டும்தான் இருக்கிறது. இதை நம்ம அப்பன் அப்படின்னு சொல்றோம், சிவம் அப்படின்னு சொல்றோம். சரி, அந்த ஞானாசக்தி இருக்கக்கூடிய இந்த நாத தத்துவத்தை சிவபெருமான் அப்படின்னு சொல்றோம், அதான் அப்பன் அப்படின்னு சொல்றோம். இதற்கு அதிதெய்வமாக சிவம் இயக்குகிறார். இதை இயக்கக்கூடிய தெய்வம் சிவபெருமான். இதற்கு அடுத்ததாக தோன்றக்கூடிய தத்துவம் விந்து தத்துவம். சரி, அதை சக்தி தத்துவம் அப்படின்னு சொல்றோம். அந்த முதல் விருத்தியாகிய நாத தத்துவத்திலிருந்து ஒரு பகுதியை தனது கிரியா சக்தியால் விரிவடைய செய்யும் போது இந்த சக்தி தத்துவம் அல்லது விந்து தத்துவம் தோன்றுகிறது. இதை அம்மை என்கிறோம். இதற்கு அதிதெய்வமாக சக்தி உள்ளார். அடுத்ததாக மூன்றாவது தத்துவமாக சதா சிவ தத்துவம் அல்லது சாதாக்கியம் அப்படிங்கிற தத்துவம் தோன்றுகிறது. இது எப்படி தோன்றுகிறது அப்படின்னா, இறைவன் தோற்றுவித்த தன் இரண்டாவது தத்துவத்தில இருந்து ஞான சக்தியையும் கிரியா சக்தியையும் ரெண்டையும் சமமாக பாவித்து, சரியா, ரெண்டையும் சமமாக பாவித்து விரிவடைய வைக்கிறாரு. அப்படி விரிவடைய வைக்கும் போது தோன்றக்கூடிய தத்துவம் தான் சதாசிவ தத்துவம். இதனுடைய அதிதெய்வமாக இருக்கக்கூடியது சதாசிவம் இருக்கிறாரு, சதாசிவர். அடுத்ததாக ஈஸ்வர தத்துவம் தோன்றுகிறது. இந்த சதாசிவ தத்துவத்திலிருந்து ஒரு பகுதியை கிரியாசக்தி அதிகமாகவும் ஞானாசக்தி குறைவாகவும் பயன்படுத்தி தோன்றக்கூடிய தத்துவமே ஈஸ்வர தத்துவம். இதை மகேஸ்வர தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். ஈஸ்வரம் அப்படிங்கிறதுல தலை குறைவாக இருக்கிறது. சரியா, தலை குறைனா முதல் பகுதி குறைவுபட்டு நிற்கிறது, அதனால ஈஸ்வரம் அப்படின்னு வருது. மகேஸ்வரம் அப்படின்னா முழுமையாக வரக்கூடியது. இதற்குடைய அதிதெய்வம் மகேஸ்வரர். அடுத்ததாக சுத்த வித்தை. இந்த ஈஸ்வர தத்துவத்தில் இருந்து ஒரு பகுதி தனது ஞானாசக்தியை அதிகமாகவும் கிரியாசக்தியை குறைவாகவும் செலுத்தி இந்த சுத்த வித்தை தோற்றுவிக்கிறார். நாம் ஏற்கனவே வித்யா தத்துவங்கள்ல வித்தை அப்படிங்கிறத பார்த்திருக்கிறோம். அது அசுத்த தத்துவத்தில இருந்து தோன்றதுனால அதை வெறும் வித்தை தத்துவம் அப்படின்னு பாக்குறோம். இது வித்தை தத்துவம் தான், ஆனா இது சுத்த மாயாயில இருந்து தோன்றதுனால இத சுத்த வித்தை. ஏன்னா நமக்கு இந்த சுத்த வித்தைக்கும் அந்த வித்தை தத்துவத்துக்கும் வித்தியாசம் தெரிய வேணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா, அந்த வித்யா தத்துவங்கள்ல இருக்கக்கூடிய வித்தைக்கும் இந்த சுத்த தத்துவங்கள்ல இருக்கக்கூடிய வித்தைக்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும் என்பதற்காக இதை சுத்த வித்தை அப்படி என்று அழைக்கப்படுகிறது. அதை வெறும் வித்தை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இதனுடைய அதிதெய்வமாக விமல வித்யா தேவி உள்ளார். சரியா, இந்த தத்துவங்களின் அதிதெய்வங்களின் பெயர்கள் எல்லாம் பௌஷ்கர ஆகமத்தில் உள்ளது. ஏன்னா கடந்த வகுப்புல ஒரு அடியார் கேட்டிருந்தாங்க, இந்த அதிதெய்வங்களுடைய பெயர்கள் எல்லாம் எதுல இருக்குது அப்படின்னு. அது எல்லாம் பௌஷ்கர ஆகமத்தில் இருக்கிறது. இறைவன் தனது ஞான சக்தியையும் கிரியா சக்தியையும் தனித்தனியாகவும் சமமாகவும் கூடுதல் குறைவாகவும் பயன்படுத்தும் போது அந்த சுத்த மாயையில் இருந்து 5 தத்துவங்களை தோன்றுகின்றன. அப்போ இறைவன் தனது ஞான சக்தியையும் கிரியா சக்தியையும் தனித்தனியாகவும் தோற்றுவிக்கிறாரு, கூடுதல் குறைவாகவும் தோற்றுவிக்கிறாரு, சமமாகவும் தோற்றுவிக்கிறாரு. அப்படி சமமாகவும் கூடுதல் குறைவாகவும் தனித்தனியாகவும் தோற்றுவிக்கும் போதுதான் இந்த 5 தத்துவங்களும் தோன்றுகின்றன. ஏன் இப்படி இறைவன் அவனுடைய சக்தியை கூடுதல் குறைவாகவும் சமமாகவும் தனித்தனியாகவும் தோற்றுவிக்கணும் அப்படின்னா நம்ம உலகத்திலே எடுத்துக்கிடலாம். அதுக்கு எடுத்துக்காட்டு, உலகத்துல வேலை செய்யும் போது ஒரு சில வேலைக்கு என்னது வேணும், அதிக சக்தி வேணும், உடல் உழைப்பு வேணும். ஆனா ஒரு சில வேலைகளுக்கு என்னதான் வேணும், அறிவு மட்டும்தான் வேலை செஞ்சா போதும், உடல் உழைப்பு தேவைப்படாது. ஒரு சில வேலைகளுக்கு உடல் உழைப்பும் தேவைப்படும், அறிவும் தேவைப்படும். அப்போ நமக்கு அப்படி இருப்பது போல இறைவனும் நமக்காக என்ன பண்றாரு, நம்மளுடைய நலன் கருதி ஒவ்வொரு கருவிகளையும் தோற்றுவிக்கும் போது இதுக்கு அதிக ஞானம் தேவைப்படும், அப்ப இதுல ஞானாசக்தியை அதிகம் வைக்கணும், இதுக்கு அதிக கிரியாசக்தியை தேவைப்படும், அப்ப அதுக்கு செயல்படுவதற்குண்டான கருவியை வைக்கணும் அப்படின்னு நம்பொருட்டே அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். சரியா, அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் பெருமான் நமக்காக கருணையின் மிகுதியால பார்த்து பார்த்து செய்யக்கூடிய செயல்களாகவே இருக்கிறது. இந்த தத்துவங்கள்
பரிணாமம் அடைவது இல்லை. சரியா? விருத்தியாய் வருவது. இது இறைவனால் செய்யப்படுவதால் ஒன்று ஒன்றாக செய்வது இல்லை. இது பெருமான் ஒவ்வொன்றா செய்யப்படக்கூடியது கிடையாது. ஏன்னா நமக்குதான் ஒவ்வொரு காரியங்களுக்கும் என்னது ஒண்ணு ஒன்னா செய்யணும். இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கோம்னா எழுத முடியாது, எழுதிக்கிட்டு இருந்தோம்னா படிக்க முடியாது. ஒண்ணு படிச்சா படிப்போம், எழுதுனா எழுதுவோம், படிச்சுக்கிட்டும் எழுதிக்கிட்டும் ஒன்றும் செய்ய முடியாது. அவனுக்கு அப்படி கிடையாது, எல்லாம் ஒரு சேர அவனால செய்ய முடியும். அதனால அவனுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் எளிது. சரியா? ஒரே நேரத்தில் எல்லா சக்தியையும் உபயோகித்து ஒரே நேரத்தில் நிகழ்த்துபவன் அவன். அவனுக்கு கால எல்லை கிடையாது. அவனுடைய செயலுக்கு இது முன்னால தோன்றியது, இது பின்னாடி தோன்றியது, இது இதுக்கு முன்னாடி செஞ்சான், இது இதுக்கு பின்னாடி செஞ்சான் அப்படின்னு கால எல்லை அவனுக்கு சொல்லக்கூடாது. அவனுடைய செயல்களுக்கு காலம் கிடையாது. ஏன் அப்படின்னா அவன் காலகாலன், காலங்களுக்கும் அப்பாற்பட்டவன். சரியா? இந்த தத்துவங்களை சிவபெருமானே நேரே தோற்றுவித்து ஒடுக்குவதால் இந்த தத்துவங்கள் சிவ தத்துவங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம சுத்த தத்துவங்கள்னு சொல்றோம். ஏன்னா அதுல சுத்த மாயா காரியத்தினால அது சுத்த தத்துவம்னு சொல்றோம். இன்னொன்னு ஏன் இதெல்லாம் சிவ தத்துவங்கள்னு சொல்றோம் அப்படின்னா சிவபெருமானை நேரடியாக தோற்றுவித்து நேரடியாகவே ஒடுக்குவதால். சரியா? அப்ப அவனுடைய நேரடி கீழே இருக்கிறதுனால இத சிவ தத்துவங்கள் அப்படின்னு சொல்லலாம். இது செலுத்தும் கருவியாதலின் இந்த தத்துவ தொகுதிக்கு பிரேரக காண்டம் என்று பெயர். இது இந்த சுத்த தத்துவங்கள் எல்லாம் செலுத்தக்கூடியதா இருக்குது, மற்ற தத்துவங்களை செலுத்துவதாக இருப்பதால் இதுக்கு என்ன பேரு அப்படின்னா பிரேரக காண்டம் அப்படின்னு இருக்குது. பிரேரகம் அப்படின்னா செலுத்துவது. இதுவரைக்கும் நம்ம இந்த சுத்த தத்துவங்களுடைய தொகுதியை பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பாடலுக்குள்ள போகலாம். பாடல்ல என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சுத்த அல்லது சிவ தத்துவங்கள் நம்முடைய 20வது பாடலாக வருகிறது. வித்யா தத்துவங்கள் 7 விளம்பினோம், சுத்தமாம் தத்துவங்கள் சொல்ல கேள், நித்தமாம் சுத்த வித்தை ஈஸ்வரம், பின் சொல்லும் சதா சிவம், நல் சத்தியே சிவம் காண் அவைகள் தாம் அப்படிங்கிறது பாடலா வருகிறது. வித்யா தத்துவங்கள்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வித்யா தத்துவங்கள் அசுத்தமாயின் காரியமாகிய வித்யா தத்துவங்கள். அந்த வித்யா தத்துவங்கள் 7ன்னு நம்ம பார்த்திருக்கிறோம். 7ம் விளம்பினோம், இதுவரை சொல்லி இருக்கிறோம். சுத்தமாம் தத்துவங்கள், இனி சுத்தமாயிலிருந்து தோன்றும் சுத்த தத்துவங்களின் இயல்பை சொல்ல கேள் கூறுகிறோம், நீ கேட்பாயாக. அவைகள் தாம், அந்த தத்துவங்கள் தான் சுத்த வித்தை தத்துவமும், ஈஸ்வரம் மகேஸ்வரம் என்பதன் தலைக்குறவாக இருக்கக்கூடிய ஈஸ்வர தத்துவமும், பின் சொல்லும் அவற்றின் மேலாக சொல்லப்படக்கூடிய இந்த 2க்கும் மேலாக சொல்லக்கூடிய சதாசிவ தத்துவமும், சக்தி நல்ல சக்தி தத்துவமும், சிவ தத்துவமும், நித்தமாய் சுத்த தத்துவங்கள் நித்தம் அப்படின்னு சொல்றாரு. இந்த சுத்த தத்துவங்கள் எல்லாம் நித்தமா அப்படின்னு கேட்டா நித்த பொருள்கள், தத்துவங்கள்னு சொல்லியாச்சுனாலே அது நித்த பொருள்கள் அல்ல. ஆனாங்க நித்தமாம் அப்படின்னு ஒரு அடை சொல்லி சொல்றாரு. சரியா? அப்ப எல்லாம் நித்த பொருள்களா அப்படின்னு பார்த்தா நித்த பொருள்கள் அல்ல. ஏன் அப்படின்னா இது எல்லாம் பெருமான் படைக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப பெருமான் தோற்றுவிக்கிறாரு. ஒண்ணு தோற்றம் உண்டு என்றால் அதற்கு என்ன உண்டு? ஒரு காலத்தில் முடிவு உண்டு. அப்ப அழியக்கூடியது. ஆனா அழியக்கூடிய பொருளை எப்படி நித்தம் அப்படின்னு சொல்றாரு, நித்தமாம் அப்படின்னு அடை சேர்த்து சொல்றாரு இல்லையா? எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னா இதுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். நம்ம எல்லாம் அமரர்கள் அப்படின்னு சொல்றோம். அமரர்கள்னா யாரு? தேவர்கள்னு சொல்றோம். அந்த தேவர்கள் எல்லாம் இரவா வரம் பெற்றவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். பொதுவா சொல்லக்கூடியது அந்த வார்த்தையை சொல்றோம். சரியா? அமரர்கள் அப்படின்னாலே சாகா வரம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஆயுள் காலம் குறைவு. 100 வருடத்துல நம்ம என்ன பண்றோம்? மடிந்து விடுகிறோம். அதனால நம்மளுடைய ஆயுள் காலம் குறைவு. ஆனா அவங்களுடைய ஆயுள் காலம் எப்படி இருக்குது? அதிக யுகங்களாக இருக்கப்படுகிறது. அதனால அவங்களுடைய காலம் நமக்கு தெரிவதில்லை. அதனால நம்ம என்ன பண்றோம்? அவங்கள சாகாவரம் பெற்றவர்கள், அமரர்கள் அப்படின்னு சொல்றோம். ஆனா அவர்களுக்கும் ஒரு காலத்தில் என்ன உண்டு? இறப்பு உண்டு. அப்போ இதுல எதுனால இந்த நித்தமாம் அப்படிங்கிறதுக்குடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நம்மளை காட்டிலும் கூடுதலாக இருக்கிறவர்களை நம்ம அமரர்கள்னு சொல்றோம். அதுபோல இந்த ஆன்ம தத்துவங்களையும் வித்யா தத்துவங்களை காட்டிலும் அதிக காலம் இந்த சுத்த தத்துவங்கள் இயங்குகிறது. அப்போ ஆன்ம தத்துவங்கள் அதிக வேகமாக அழிந்து போகிறது. வித்யா தத்துவங்கள் அதை காட்டிலும் கூடுதலான காலங்கள் இருக்கின்றன.
அதை காட்டிலும் அதிக காலம் இருப்பதால் இந்த சுத்த தத்துவங்களை நித்தமாம் அப்படிங்கிற ஒரு அடை சேர்த்து சொல்லி இருக்கிறாரு. சரியா? அப்போ எல்லா தத்துவங்களும் என்னதுதான், ஒரு காலத்துல அழிய கூடியதுதான். அதனாலதான் இதுக்கு இப்போ நம்ம இந்த வித்யா தத்துவங்களுக்கும் ஆன்ம தத்துவங்களுக்கும் கால எல்கைகள்லாம் சொல்லிட்டு வரோம். ஆனா இந்த சுத்த தத்துவங்களுக்கு கால எல்கைகள் கிடையாது. ஏன் அப்படின்னா இது பெருமானுடைய நேரடி படைப்பு. இதுல இருந்துதான் மற்ற தத்துவங்கள் தோன்றுவதால, அந்த வித்யா தத்துவங்களும் ஆன்ம தத்துவங்களும் இதுல இருந்து தோன்றுவதனால இதை இயக்கக்கூடிய தத்துவங்களுக்கு எது கிடையாது, கால எல்கை கிடையாது, காலங்களும் கிடையாது. இதை நம்மளை விட அதிகமா இருக்கிறது, அதிக காலங்கள் இருக்கிறதுனால இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா தத் அப்ராஸ் தத்தம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? தத் அப்ராஸ் தத்தம் அப்படின்னா உள்ளதன் மிகுதி. நம்ம தத்துவங்கள் எல்லாம் 36 தத்துவங்கள் இருக்குது. அந்த 36 தத்துவங்கள்ல மிகுதி காலங்களாக, அதிக காலங்களாக இருப்பதனால இதை உள்ளதன் மிகுதி அப்படின்னு சொல்லலாம். அந்த உள்ளதன் மிகுதி அப்படிங்கிறதுக்கு தத் அப்ராஸ் தத்தம் அப்படின்னு பேரு. அந்த தத்துவங்களுடைய பேரை பார்த்தோம். சரியா? சுத்த வித்தை, ஈஸ்வரம், சதாசிவம், சக்தி, சிவம் அப்படின்னு 5 பேரை பார்த்திருக்கிறோம். சரி, இனிமே இதனுடைய நிலைகள், இது எப்படி தோற்றுகிறது அப்படிங்கிற அதனுடைய நிலைகளை பார்க்கலாம். ஏன்னா இது எப்படி செயல்படும்னோ இதனுடைய இது எப்படின்னு சொல்லக்கூடாது. இதுக்கு தொழிலை பத்தி சொல்லக்கூடாது, இதனுடைய தொழில் கிடையாது. சரியா? இது எப்படி தோற்ற முறை அப்படிங்கிறதான் சொல்லணும். அடுத்ததாக அடுத்த பாடலாக அந்த தோற்ற முறை வருகிறது. சுத்த தத்துவங்களின் நிலை அல்லது சுத்த தத்துவங்களின் தோற்ற முறை. சுத்த வித்தை ஞானம் மிகும் தொன்மையாம் ஈஸ்வரம்தான் அத்தன் தொழில் அதிகம் ஆக்கியிடும் ஒத்தல் இவை சதாக்கியம் என்றும் சக்தி சிவம் கிரியை ஆதார ஞான உரு ஆம் அப்படிங்கிறது அடுத்த பாடலா வருகிறது. சுத்த வித்தை ஞானம் மிகும் தொன்மையாம் ஈஸ்வரம் தான் அத்தன் தொழில் அதிகம் ஆக்கியிடும் ஒத்தல் இவை சாதாக்கியம் என்றும் சக்தி சிவம் கிரியை ஆதார ஞான உரு ஆம் அப்படிங்கிறது பாடலா இருக்குது. சுத்த வித்தை என்னும் தத்துவம் ஞானம் மிகும், இதில் ஞான சக்தி அதிகமாகவும் கிரியா சக்தி குறைவாகவும் இருக்கும். தொன்மையாம் பழமையாகிய ஈஸ்வர தத்துவமும் அத்தன் தொழில் இறைவனோடது தொழில் எனது கிரியாசக்தி, இறைவனுடைய கிரியாசக்தி அதிகம் ஆக்கியிடும்னா மேம்பட்டு நிற்க ஞானாசக்தி குறைந்து இருக்கும். அப்போ சுத்த வித்தையில ஞானாசக்தி அதிகமாகவும் கிரியாசக்தி குறைவாகவும் இருக்கும். அதுல ஈஸ்வர தத்துவத்துல கிரியாசக்தி அதிகமாகவும் ஞானாசக்தி குறைவாகவும் இருக்கும். ஒத்தல் இவை ஞானாசக்தியும் கிரியாசக்தியும் ஒத்து இருக்கும், சமமா இருக்கும். எதுல இருக்கும் அப்படின்னா சாதாக்கியம், இந்த சதாசிவ தத்துவத்தில். என்னும் எப்போதும் சக்தி தத்துவமும் கிரியை ஆதார உரு, இதுல என்னது இருக்கும், கிரியை மட்டும் இருக்கும். சக்தி தத்துவத்துல கிரியை மட்டும் இருக்கும். சிவம் சிவ தத்துவமும் ஞான உருவாம் ஞான சக்தி மட்டும் இருக்கும். அப்போ ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒவ்வொரு விதமா செயல்பாடு இருக்குது. சுத்த வித்தையில் ஞானம் அதிகமாகவும் கிரியை குறைவாகவும், ஈஸ்வர தத்துவத்தில் கிரியை அதிகமாகவும் ஞானம் குறைவாகவும், சதாசிவத்தில் ஞானமும் கிரியையும் சமமாகவும், சக்தியில் கிரியை மட்டும் சிவத்தில் ஞானம் மட்டும் இருக்கும். அப்ப இப்ப 36 தத்துவங்களை குறித்து நம்ம சிந்திச்சாச்சு. சரியா? முதல்ல மண் தத்துவத்துல ஆன்ம தத்துவத்துல வரக்கூடிய மண் தத்துவம் தான் முதல் தத்துவமாக நம்ம பார்த்தோம். அப்ப ஆன்ம தத்துவங்கள் 24 பார்த்தோம், வித்யா தத்துவங்கள் 7 பார்த்தோம், இப்ப சுத்த தத்துவங்கள் 5 பார்த்திருக்கிறோம். இப்ப இந்த 5, 7, 24 ஆக மொத்தம் 36 தத்துவங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் நம்ம முதல்ல இருந்து கொஞ்சம் சுருக்கமா பார்த்துக்கலாம். சரியா? ஏன் அப்படின்னா நம்ம இப்ப பார்த்தது வரைக்கும் எப்படி பார்த்திருக்கிறோம்னா ஒடுக்க முறையில பார்த்தோம். முதல்ல எது ஒடுங்கும் அப்படின்னா மண் தத்துவம் ஒடுங்கும், அதுக்கு மேல நீர் தத்துவம் ஒடுங்கும், அதுக்கு மேல அக்னி தத்துவம் ஒடுங்கும், அதுக்கு மேல காற்று தத்துவம் ஒடுங்கும், அதுக்கு மேல ஆகாய தத்துவம் ஒடுங்கும்னு கீழே இருந்து சரியா நம்ம பார்த்துட்டு வந்தோம். இது நம்ம ஞானாசிரியர் சொல்லி கொடுத்த விதமும் அப்படித்தான். சரியா? ஏன்னா இந்த நூலை செய்யும் போதே அவர் மனவாசகம் கடந்தார் எப்படி செஞ்சிருக்கிறாருன்னா சொல்லி கொடுக்கறதுக்கு எளிமையா புரியுறது மாதிரி மண் தத்துவத்துல இருந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. நமக்கு இப்ப மொத்த தத்துவங்களுடைய படத்தை பார்த்தோம் அப்படின்னா முதல்ல எது தோன்றுது, தோற்ற முறைய பார்க்கலாம். முதல்ல எது தோன்றி அதுக்கு அடுத்து எது எது படிப்படியா தோன்றுது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல மாயை. அந்த மாயையில 2 பகுதியா இருக்குது. ஒரு பகுதி சுத்த மாயை, இன்னொரு பகுதி அசுத்த மாயை.
சரி, முதல்ல இந்த சுத்த மாயையே பார்க்கலாம். சுத்த மாயையில முதல்ல தோன்றக்கூடிய தத்துவம் நாத தத்துவம், அதுக்கு அடுத்து விந்து, அதுக்கு அடுத்து சதாசிவம், அதுக்கு அடுத்து மகேஸ்வரம், அதுக்கு அடுத்து சுத்த வித்தை. சரியா? இதை படைக்கக்கூடிய அதிதெய்வம் யாரு அப்படின்னா சுத்த சிவன். சரியா? சுத்த சிவன். அடுத்து அசுத்த மாயை. அசுத்த மாயையில இருந்து சரியா எதெல்லாம் தோன்றுது அப்படின்னா வித்யா தத்துவங்களும் நம்மளுடைய ஆன்ம தத்துவங்களும் தோன்றுகிறது. இந்த வித்யா தத்துவங்கள் 7 தோன்றுகிறது. இந்த வித்யா தத்துவங்களை தோற்றுவிக்கும் தெய்வமாக அனந்த தேவர் இருக்கிறாரு. இந்த அசுத்த மாயையின் ஒரு பகுதியாக மாயையும், அந்த மாயையிலிருந்து காலம், நியதி, கலை தோன்றுகிறது. இந்த கலையில் இருந்து வித்தை, வித்தையில் இருந்து அராகம், அராகத்தில் இருந்து தோன்றுகிறது. இந்த மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். சரியா? இது எல்லாம் ஒரு ஆன்மாவோட சேரும் போதுதான் என்னது புருட தத்துவம் தோன்றுகிறது. அப்ப இது 7 சேர்ந்து வித்யா தத்துவம் அப்படின்னு சொல்றோம். இந்த கலை தத்துவத்துல இருந்து சரியா ஒரு பகுதி மூல பிரகிருதியாக வருகிறது. சரியா? அந்த பிரகிருதி மாயை, அது மூல பிரகிருதியாக வர்றது பிரகிருதி மாயைன்னு சொல்றோம். அதுல இருந்து தோன்றக்கூடிய தத்துவங்கள் தான் என்னது ஆன்ம தத்துவங்கள். இது 24 தத்துவங்களாக இருக்கிறது. இந்த தத்துவங்களை தோற்றுவிக்கக்கூடிய தெய்வமாக ஸ்ரீகண்ட ருத்திரர் இருக்கிறாரு. இந்த பிரகிருதி மாயையில் இருந்து முதலில் குணதத்துவம் தோன்றுகிறது. அந்த குணதத்துவத்திற்கு அடுத்து புத்தி தத்துவம், புத்தி தத்துவத்திலிருந்து அகங்கார தத்துவம் தோன்றுகிறது. இந்த அகங்காரத்தில் 3 கூறுகளாக உள்ளது. அந்த 3 கூறுகள்ல இருந்து சாத்விக கூறு, ராசத கூறு, தாமத கூறுன்னு 3ஆக இருக்கிறது. அந்த சாத்விக கூறுல இருந்து முதல்ல மனமும் ஞானேந்திரியங்களும் தோன்றுகின்றன. சரியா? அடுத்து அந்த ராசத கூறுல இருந்து கண்மேந்திரியங்கள் தோன்றுகின்றன. அந்த தாமத கூறுல இருந்து தன்மாத்திரைகளும் அதனுடைய விருத்தியாக பஞ்சபூதங்களும் தோன்றுகின்றன. அப்ப மனம் மற்றும் ஞானேந்திரியங்கள் சாத்விக கூறுல இருந்து தோன்றுது. அந்த ஞானேந்திரியங்கள் என்னதெல்லாம் அப்படின்னா செவி, மெய், கண், நாக்கு, மூக்கு, இந்த 5ஆக இருக்கிறது. சரியா? கண்மேந்திரியங்கள் என்னதெல்லாம் அப்படின்னா வாய், கால், கை, எருவாய், கருவாய் அப்படின்னு இருக்கிறது. தாமத கூறுல இருந்து தோன்றக்கூடிய தன்மாத்திரைகள் 5 என்னதெல்லாம்னா ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் ஆகிய 5ஆக இருக்கிறது. அதுல இருந்து விருத்தியாகக்கூடிய பஞ்சபூதங்கள் ஆகாயம், வாயு, தீ, நீர், மண் இப்படின்னு இந்த 5 தத்துவங்கள் மொத்தம் 24 தத்துவங்களாக இருக்குகிறது. இதுல நம்ம ஒரு விடயத்தை அறியும் போது, கடந்த வகுப்புல பார்த்தோம், ஒரு விடயத்தை அறியும் போது முதல்ல என்னது தேவை அப்படின்னு பார்த்தோம்னா நியதி வேணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம இப்ப தோற்ற முறையில பார்க்கும் போதுதான் எளிதா புரியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். முதல்ல என்னது தோன்றிச்சுதுன்னு பார்த்தோம்னா காலம் தோன்றிச்சுதுன்னு பார்த்தோம். காலத்துக்கு அடுத்துதான் நியதி தோன்றுது, நியதிக்கு அடுத்துதான் கலை தோன்றுது. அப்ப காலம் முதல்ல இருக்குது, ஆனா ஒரு செயல் செய்வதற்கு நியதி வேணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரியா? அப்படின்னா முதல்ல நியதி தானே தோன்றணும். ஆனா நியதி தோன்றாம காலம் ஏன் தோன்றி இருக்குது அப்படின்னா அந்த நியதி தோன்றுவதற்கும் என்ன வேணும், ஒரு காலம் வேண்டும். அதனாலதான் முதல்ல என்ன பண்ணி இருக்குது, கால தத்துவம் தோன்றி இருக்கிறது. சரி, அப்படி இதுக்கெல்லாம் தத்துவங்களுக்கு காலம் தேவைப்படுது அப்படின்னா சுத்த தத்துவங்களுக்கு ஏன் காலம் இல்லை அப்படின்னா அது இறைவனுடைய நேரடி சக்தியாக இருக்கிறதுனால, பெருமானுடைய நேரடியிலிருந்து தோன்றுவதனால பெருமானுக்கு காலம் சொல்லக்கூடாது, அவனுடைய தோன்றுவிக்கக்கூடிய பொருட்களுக்கும் காலம் சொல்லக்கூடாது. சரியா? சரி, இப்ப இந்த 36 தத்துவங்களும் நமக்கு பூஜையிலையும் வருது. எப்படி இந்த பூஜைகள்ல இந்த தத்துவங்களை எல்லாம் கடக்கணும் அப்படிங்கிறத சிவஞான சித்தியார்ல 298, 99, 300, 301, 302, 303 அப்படிங்கிற இந்த பாடல்கள்ல விரிவாவே கொடுத்திருக்கிறாங்க. சரியா? அதே இதை சிவஞான போதத்திலையும் 9ஆம் சூத்திரத்துல 3ஆம் அதிகரணத்துல 3 உதாரண வெண்பாக்கள் கொடுத்து அதை சொல்லி இருக்கிறாங்க. சரியா? இதையே உலகுடைய களிநெடில்ல, சரியா, உலகுடைய களிநெடில்ல என்ன கூறியிருக்கிறாரு அப்படின்னா இந்த உடம்பை பதுமை பீடிகை அப்படின்னு சொல்றாரு. இந்த பதுமை பீடிகை எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னா அந்த தடாகத்துல இருந்து, கிழங்குல இருந்து தோன்றக்கூடிய தாமரை பூ மேல பெருமான நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி அந்த பதுமை பீடிகையா சொல்றாரு இந்த உடம்ப. அதேதான் இந்த உடம்பும் 36 தத்துவங்களால எப்படி ஆகி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அடுத்த கேள்விக்கான பதிலுக்கு போகலாம். ஆணவ மலம் தாமரை தடாகமாகவும், கண்மம் அதில் இருக்கும் சேராகவும்,
மாயை அந்த சேற்றில் விளையும் கிழங்காகவும் இருக்கிறது. அந்த கிழங்கில் இருந்து முளைத்து வரும் நாளம் 24 ஆன்ம தத்துவங்களாக இருக்கிறது. அப்ப அந்த தண்டு பகுதி தான் என்னது? 24 ஆன்ம தத்துவங்களாக இருக்கிறது. நாளம்னா தண்டு. இது சுத்த மாயா காரியங்களாக இருக்கிறது. இந்த அசுத்த மாயா காரியங்களாக இருக்கிறது. இந்த ஆன்ம தத்துவங்கள் அசுத்த மாயா காரியங்களாக இருக்கிறது. இந்த தண்டுக்கு மேல இருக்கும் இதழ்கள் வித்யா தத்துவங்களாக இருக்கிறது. அந்த வித்யா தத்துவங்கள் எதெல்லாம் அப்படின்னா அது கலப்பு மாயையாக இருக்கிறது. அந்த கலப்பு மாயை சுத்த தத்துவத்திலையும் தொடர்பு பற்றி நிற்கிறது, அசுத்த தத்துவங்களையும் தொடர்பு பற்றி நிற்கிறது. அதனால ரெண்டுக்கும் இடைப்பட்டு இருக்கிறது. இது இதழ்களாக சொல்லி இருக்கிறோம். சரியா? அது என்னதெல்லாம் அப்படின்னா வித்யா தத்துவங்களாக இருக்கிறது. இது மகேஸ்வர தத்துவம். அதற்கு மேல சரியா மகேஸ்வரம் சதாசிவ தத்துவங்கள் இதழ்களாக இருக்கிறது. அந்த இதழ்களுக்கு மேல மகேஸ்வர தத்துவமும் சதாசிவ தத்துவமும் இருக்கிறது. அது கலைகளாக இருக்கிறது. இந்த கலைகள் 64 கலைகளாக குறிக்கப்படுகிறது. கலைகள்னா பிரிவு. 64 கேசரமாக இருக்கிறது. இதை ஞான சம்பந்தர் 1000 கலைகள் அப்படின்னு சொல்றாரு. கலையாயிரம் உடைய அப்படின்னு பாடல்ல பாடுறாரு. அதைத்தான் 1000 பிறை கண்டவர்கள் அப்படின்னு அவர்களுக்கு தான் சதாபிஷேகம் அப்படின்னு சொல்றோம். சரியா? சதா அபிஷேகம் அப்படின்னா என்னதுதான்? எப்பொழுதும் அபிஷேகம். அபி என்றால் விரைவாக, சேகம் என்றால் ஞானம். ஞானம் விரைவாக வருவதற்கு என்னது? அந்த மலங்களை வேகமாக கழுவுவதைத்தான் என்ன சொல்றோம்? அபிஷேகம் அப்படின்னு சொல்றோம். ஞானத்தை மறைக்கக்கூடிய மலங்களை வேகமாக நீக்குவது, அதுதான் அபிஷேகம். நம்ம கோயில்ல பார்க்கக்கூடிய அபிஷேகமும் அதைத்தான் குறிக்கிறது. அதனால சிவஞான போதத்தில் அம்மலம் கழியி அப்படின்னு சொல்றாரு. சரியா? மலங்களை நீக்குவது, பாச நீக்கம். ஏன் மலங்களை நீக்கணும் அப்படின்னா இது உடம்பு சார்பு பற்றி வருகிறதுனால உடம்புன்னு இருந்தாலே என்ன இருக்கும்? மலங்கள் சேர்ந்து கொண்டுதான் இருக்கும். அப்ப அதை நம்ம என்ன பண்ணணும்? அப்பப்போ கழுவி கொண்டேதான் இருக்கணும். சரியா? அப்போ இந்த தத்துவங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா ஆணவ மலம் தாமரை தடாகமாகவும், கண்ம மலம் சேராகவும், மாயை அந்த சேற்றில் விளையும் கிழங்காகவும் இருக்குது. ஏன்னா மாயை தான் அது உற்பத்தி பண்ணது. அப்ப அந்த மாயை தான் கிழங்காக இருக்கிறது. அந்த கிழங்கிலிருந்து முளைத்து வரும் 24 ஆன்ம தத்துவங்கள் இது தண்டாக இருக்கிறது. சரியா? அந்த தண்டுக்கு மேல இருக்கக்கூடிய இதழ்கள் வித்யா தத்துவங்களாக இருக்கிறது. அந்த வித்யா தத்துவங்கள் இதழ்களாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன். இதழ்களுக்கு மேல இருக்கக்கூடியது கேசரம். அந்த கேசரம் தான் என்னது? மகேஸ்வரமும் சதாசிவ தத்துவமாக இருக்கிறது. அதுக்கு மேல இருக்கக்கூடிய தத்துவம் சரியா அது என்னது வருது அப்படின்னா அந்த கேசரங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடியது பொகுட்டு. அந்த பொகுட்டு தான் சக்தி தத்துவமாக இருக்கிறது. அதற்கு உள்ள இருக்கக்கூடியது சூல், அந்த விதைன்னு சொல்லக்கூடியதுதான் சிவ தத்துவமாக இருக்கக்கூடியது. அப்ப இந்த 36 தத்துவங்களையும் எதுல வச்சிருக்கிறாங்க? தாமரை பூவுலதான் நம்ம பாவிக்கிறோம். அந்த தாமரை அதுக்கு மேல அந்த சிவ தத்துவத்துக்கு மேல வந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா பாச தத்துவத்தை நம்ம கடந்துட்டோம், பாச ஞானத்தை கடந்து விட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த பாச ஞானத்தை கடந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு சிவஞானம் கிட்டிட்டு சிவஞானம் வருது அப்படின்னு அர்த்தம். சரியா? பாச ஞானம் குறைந்து சிவஞானம் விளங்குது. சரி, அந்த சிவஞானம் விளங்குன இடத்துலதான் என்ன வைக்கிறோம்? நம்ம ஆன்மாவை லிங்கமாக வைக்கிறோம். அதுதான் ஆன்ம லிங்கம். இந்த ஆன்ம லிங்கத்துக்கு உள்ள இருப்பவர் தான் யாரு? சிவபெருமான். சரியா? அதை முதலில் ஆன்மாவை பார்த்து பின் சிவத்தை பார்க்கிறோம். சரியா? இதத்தான் சிந்தை நாடி. சரியா? இந்த சிந்தை இதைத்தான் இந்த சித்தத்தை தான் லிங்கம் அப்படின்னு சொல்றோம். சரியா? அதைத்தான் ஞான கண்ணில் சிந்தை நாடி அப்படின்னு 9ஆம் சூத்திரம் அதே இடத்திலே கூறுகிறது. அப்போ சிவ தரிசனம் ஆன்ம அறிவில் நிகழ்கிறது. நமக்கு சிவ தரிசனம் எங்க நடக்குது அப்படின்னா ஆன்ம அறிவுல நடக்கிறது. இந்த சிவலிங்கத்தில் எழும் ஒளிதான் சிவபெருமான், சிவம் அப்படின்னு சொல்றோம். சரியா? அதுவே சிவ தரிசனம். இதை தன்னிழலாம் பதி அப்படின்னு அதே 9ஆம் சூத்திரத்துல கூறுறாங்க. இப்படி மண் தத்துவம் முதல் நாத தத்துவம் வரை 36 தத்துவங்களையும் கடப்பதே முக்தி. சரியா? அப்போ இந்த தத்துவங்கள் எல்லாம் ஏற்கனவே நம்ம எதுல பார்த்திருக்கிறோம் அப்படின்னா கலைகளுக்குள்ள அடங்குது அப்படின்னு சொல்றோம். சரியா? அதனால அந்த கலா தத்துவங்களை நம்ம பூஜையிலங்கிறத காட்டிலும் அனுஷ்டானத்திலே வந்துருது. சரியா? அப்போ ஒவ்வொரு தடவையும் 5 கலைகள் உள்ளத 5 தடவையும், 4 கலைகள் உள்ளத 4 தடவையும், 3 கலைகள் உள்ளத 3 முறையும், 2 கலைகள் உள்ளத 2 முறையும், 1 கலை உள்ளத 1 முறையும் சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கிறோம்.
இதுதான் இந்த மாணவருடைய முதல் கேள்வியாக இருந்தது. நம்ம இப்ப பார்த்தது கிட்டத்தட்ட 7 வகுப்பு 7 மணி நேரமா நம்ம பார்த்தத அவரு மனவாசகம் கடந்தாருடைய கேள்வியாக இருக்கிறது. சரியா? ஒரே கேள்விதான், ஆறாறு தத்துவம் ஏது அப்படின்னு கேட்டாரு. அந்த 36 தத்துவங்களைத்தான் நம்ம இவ்வளவு விரிவாக பார்த்திருக்கிறோம். அடுத்த கேள்வியாக 2வது கேள்வியாக என்ன சொல்லி இருக்கிறாருன்னா ஆணவம் ஏது, 3வது கேள்வியாக அன்றேதான் வினை ஏது அப்படின்னு கேட்கிறாரு. சரியா? அப்ப 2வது கேள்விக்கும் 3வது கேள்விக்கும் அவருடைய ஞான ஆசிரியர் என்ன பண்றாருன்னா ஒரே பாடல்ல சொல்றாரு. சரியா? இப்போ 21 பாடல் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். முதல் 3 பாடல் 4 பாடல்களை விட்டாலும் கிட்டத்தட்ட 17 பாடல்கள் என்னது அவருடைய இந்த 36 தத்துவங்களை குறிச்சு சொல்லி இருக்கிறாரு. அடுத்து ஆணவத்துக்கும் கண்மத்துக்கும் ஒரே பாடலாக சொல்லி இருக்கிறாரு. அப்ப அந்த ஒரே பாடலா என்னதெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆணவமும் கண்மமும் 22வது பாடலாக வருகிறது. ஆறாறு தத்துவம் சொன்னோம் அடைவாக மாறா மலம் இரண்டும் வா சொல்ல கூறில் அறியாமை ஆணவம் நீயான சுகதுக்கம் குறியா வினை என்று கொள் அப்படிங்கிறது பாடலாக வருகிறது. ஆறாறு தத்துவம். சரியா? இவ்வளவு நேரமும் என்ன சொல்லியிருக்கிறோம், ஆறாறு தத்துவங்கள்னா 36 தத்துவங்களுடைய இயல்பை குறிச்சு சொல்லியிருக்கிறோம். அது எப்படி இயங்குகிறது, அது எப்படி செயல்படுகிறது, அதனுடைய தன்மைகள் எப்படிலாம் இருக்கும், அதுல இருந்து நீ எப்படி மாறிக்கொள்ளணும் தப்பிச்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் சொல்லி இருக்கிறாரு. சரியா? 36 தத்துவங்களுடைய இயல்பையும் விரிவாகவே சொல்லி இருக்கிறாரு. அடைவாக வரிசையாக, சரியா, முறையாக ஒண்ணு கூட விடாம வரிசையா சொல்லி இருக்கிறாரு. சொன்னோம் விளக்கி கூறியிருக்கிறோம். இதுவரை மாயையின் காரியத்தை பார்த்திருக்கிறோம். இனி அடுத்த மலமாகிய ஆணவம் கண்மத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. மாறா அப்படின்னா என்ன அர்த்தம்னா உயிரை விட்டு நீங்காமல் தொடர்ந்து வரக்கூடிய மாறாத நீங்காத மலங்கள் அப்படின்னு சொல்றாரு. மலம் அழியாது, ஆற்றல் தான் குறையும், அதனால தொடர்ந்து வரக்கூடியது. மலம் இரண்டும் ஏனைய 2 மலங்களின் இயல்பையும். அது என்ன மலம்லாம் அப்படின்னா ஆணவம் கண்மம். சொல்ல வா யாம் கூறுகிறோம் நீ கேட்பாயாக. கேள்வியில் ஆணவம் ஏது மாறா வினை ஏதுன்னு கேட்டிருக்கிறாரு. ஆனா இங்க 2 கேள்விகளுக்கும் கேட்டுட்டு ஒரே பதிலா சொல்றாரு. கூறில் அவற்றை எடுத்து கூறும் இடத்து அறியாமை ஆணவம் அப்படின்னு சொல்றாரு. அறியாமை ஆணவம்னா அறியாமை உடையது ஆணவம் கிடையாது, அறியாமையை தருவது ஆணவ மலம். இந்த ஆன்மாக்களுக்கு அறியாமையை தரக்கூடியது ஆணவ மலம். ஏன் அப்படின்னா அறியாமை உடையதுன்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அது அறியாமை அறிவுடைய பொருள்ல தான் என்னது இருக்கும், அறியாமை நிகழும். அது சடப்பொருள். சரியா? சடப்பொருள்ல அறியாமை இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. அப்போ அறிவுடைய பொருள்ல தான் அறியாமை நிகழும். அப்போ ஆணவம் அறிவற்ற பொருள், அதனால அதுல இருக்காது. அறிவுலதான் அறியாமை நிகழ்வதற்கு ஆணவம் காரணமாக இருக்கிறது அப்படின்னு கூறணும். சரியா? நீயான உன்னில் வேறாக பிரித்தறிய முடியாமல் உன் இயல்பாகவே நீ கண்டு வருகின்ற சுகதுக்கம் சுகத்தையும் துக்கத்தையும் கண்டு. சுகமும் துக்கமும் நமக்கு செயற்கை. சரியா? ஏன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த உடம்பதான் நான் நினைக்கிறோம். சரியா? இப்ப என்னைய கேட்டா யாருன்னு கேட்டாலும் மயில்ராஜ்னா நான் தான் கையை தூக்குவேன். சரியா? அப்ப நான் தான் இந்த உடம்புன்னு நினைக்கிறேன். நான் வேற, இந்த ஆன்மா வேற. சரியா? அப்ப அதைத்தான் நம்ம இங்க சொல்றாரு. சுகமும் துக்கமும் நம்மன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பொருள், இப்ப நம்ம வீட்லயே ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அது உடஞ்சிருச்சுன்னா நம்ம தான் ரொம்ப வருத்தப்படுறோம். அது சடப்பொருள்னு நம்ம நினைக்கிறதில்ல, நம்மளுடைய பொருள். நம்மளே அதுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்ப நம்ம எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கிறது, உடஞ்சிருச்சு இல்ல தொலைஞ்சிருச்சுன்னா என் உயிரே போயிருச்சு அப்படிங்கறது மாதிரி நினைக்கிறோம். சரியா? அப்ப அது சடத்துக்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்து வச்சிருக்கிறோம். அப்ப அதத்தான் சொல்றாரு, நம்மளை விட்டு பிரியாம இருக்கக்கூடியத நம்மள நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். சுகதுக்கமும் நமக்கு செயற்கை. நமக்கு இயற்கை என்னது அப்படின்னா ஆனந்தம் மட்டும்தான். சரியா? செயற்கை என்றால் காரணம் இருக்க வேண்டும். சுகதுக்கம் நிகழ்வதற்கு காரணம் கண்மம். அதான் அந்த பாட்டுல நீயான காரணம். சரியா? அதைத்தான் வினை என்கிறோம். சரியா? சுகத்தையும் துக்கத்தையும் எது நமக்கு தருகிறதோ அது கண்மம் ஆகும். இந்த கண்மத்திற்கு காரணம் ஆணவம். அதனாலதான் 2 கேள்விக்கும் ஒரு பாடல்ல பதிலா சொல்றாரு. அறியாமையில் சொல்லுகிறோம். சரியா? சுகமும் துக்கமும் உடல் மூலமாக வருவது. சரியா? இந்த சுகமும் துக்கமும் எதுல வருது, உடல் மூலமாக தான் வருகிறது. உடல் மூலமாக வருவது மாயையில் இருந்து வரக்கூடியது. சரியா?
இந்த உடலை எதுல இருந்துதான் வந்திருக்குது? மாயையில இருந்துதான் வந்திருக்குது. அப்போ இந்த உடல் நாம் என்று நினைப்பதாலதான் நமக்கு என்ன ஆகுது? சுகமும் துக்கமும் நமக்குண்டானதாக தெரிகிறது. சரியா? நமக்கு என்னதான் இயல்பு? ஆனந்தம் தான் இயல்பு. அதை தருவது சிவபெருமான். நமக்கு இந்த ஆனந்தத்தை தரக்கூடியது யாரு அப்படின்னா சிவபெருமான். அறிவு தெளிந்தால் செயல் தெளிந்ததாக இருக்கும். சரியா? அறிவு தெளிஞ்சு இருந்துச்சுன்னா செயல் தெளிந்ததாக இருக்கும். அப்படி தெளிந்துட்டுன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா இந்த கண்ம வினைகளை செய்ய மாட்டோம். கண்மம் தான் வினைன்னு சொல்றோம். அப்ப அந்த வினைகளை செய்ய மாட்டோம். சரி, அப்படி வினைகளை செய்யலைன்னா என்ன செய்வோம் அப்படின்னா சிவபுண்ணிய செயல்களாக வழிபாடு செய்வோம், சிவ பூஜையை செய்வோம். அப்ப நமக்கு தெளிவு பிறக்க வேண்டும். சரி, இந்த கண்மம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு மூலமாக நம்ம பார்க்கலாம். நம்மகிட்ட ஒரு விலை உயர்ந்த வண்டி இருக்கிறது. சரியா? ஒரு வாகனம் இருக்கிறது. சரியா? அதை நம்ம என்ன பண்றோம்? வீட்டு முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கிறோம். அங்குடி ஒரு சின்ன பையன் போய்கிட்டு இருக்கிறான். கம்போ ஒரு ஆணியோ கையில வச்சு பம்பரமா வச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கிறான். அந்த காரை பாக்குறான். சர்ன்னு ஒரு கோடு இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறான், ஓடிட்டான். நம்ம வந்து பாக்குறோம். அந்த இடத்துல கோடு விழுந்த உடனே விலை உயர்ந்த காரு. ஆனா நம்மளுக்கு எப்படி மனசு பதபதைக்குது? ஐயோ, யாரோ கோடு போட்டுட்டாங்களே, நம்ம உடம்புல இருந்து கோடு போட்டு ரத்தம் வர்றது மாதிரி நம்ம என்ன பண்றோம்? அத பாவனை செய்கிறோம். யாரு போட்டா என்ன செஞ்சா அப்படின்னு நம்ம இது பண்றோம். இதே இது அந்த காரை வித்துடுறோம், யாருக்கோ ஒருத்தங்களுக்கு வித்துட்டோம். சரியா? அந்த பக்கமா பையங்க என்ன பண்றாங்க? பந்து விளையாண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பந்து வந்து என்ன ஆகுது? அந்த கண்ணாடி மேல விழுந்து கண்ணாடி உடைஞ்சிருச்சு. அந்த கண்ணாடி உடைஞ்சிருச்சுன்னா நம்ம பயப்படுவோமா இல்ல பதறுவோமா? ஒண்ணுமே செய்ய மாட்டோம். ஏன்னா நம்ம வித்துட்டோம். அது அடுத்தவங்க காரு. அடுத்தவங்க காருக்கு உடைஞ்சாலும் அது எரிஞ்சாலும் கூட நம்மளுக்கு என்ன ஆகுது? இல்ல, மனம் பதைப்பது இல்லை. சரியா? அப்போ நம்மளுடையது, இது என்னுடையது, என்னது அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும்போதுதான் என்ன ஆகுது? அது நமக்கு துன்பத்தை தருகிறது. சரியா? அப்ப அந்த எண்ணம் இல்லாம இருக்கும்போது அது நமக்கு என்ன ஆகுது? இல்ல, துன்பத்தை தருவதில்லை. அதுதான் அந்த சுக துக்கம் அப்படின்னு சொல்றது. அப்ப சுகமா இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் யான், எனது, எனக்கு, என்னுடையது அப்படின்னு நம்ம அந்த உரிமை பாராட்டும் பொழுதுதான் வரக்கூடியது என்னது? அந்த சுக துக்கம் வினையாக மாறுகிறது. அதுல இருந்து விடுபடுவதற்கு என்னது? வழிபாடு தேவைப்படுகிறது. அதுபோல இந்த உடம்புல வரக்கூடியதும் சரியா, ஞானத்தை விட, உடம்பால வரக்கூடிய ஞானத்தை விட சிவஞானம் விளங்கி இருப்பதால் இந்த உடல் அறிவு பெறுகிறது. அப்ப அந்த உடல் அறிவு நமக்கு தேவையில்லாம போயிருது. உடல் அறிவு மங்கி சிவஞானம் பொங்கி நிற்கும். சரியா? அப்போ நமக்கு எது விளையணும் அப்படின்னா சிவஞானம் விளைய வேண்டும். சிவஞானம் விளையணும்னா பூஜைகள் தான் தேவை. பூஜை செய்ய செய்ய சிவஞானம் விளங்கும். சரியா? அந்த சிவ பூஜை செய்யும் போது சிவஞானம் விளங்கும்னு சொல்றோம். சிவஞானம் விளங்கும் போது இந்த பாச ஞானங்கள் குறைந்து விடும், மங்கி விடும். சரியா? அப்போ உடம்புனால வரக்கூடிய சுக துக்கத்தையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பெரிதாக கொள்ள மாட்டோம். இந்த மாறா வினை. சரியா? உடம்புனால வரக்கூடிய சுக துக்கத்தை தான் என்ன பண்றோம்? மாறா வினை என்கிறார். இன்பம் வரும்போது விருப்பம் தானாகவே வந்துவிடும். சரியா? துன்பம் வரும்போது வெறுப்பும் தானாகவே வரும். அப்ப அந்த விருப்புக்கும் வெறுப்புக்கும் எது காரணம் அப்படின்னா வினைதான் காரணம். வினை இருக்குது அப்படின்னா நமக்கு விருப்பு வெறுப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தமாகிறது. சரியா? இந்த வினையை நீக்க நாம் வினை துணையை விட்டு உயிர் துணையை பற்ற வேண்டும். அப்போ இந்த வினையை நீக்குவதற்கு வினை துணைகளை நீக்க வேண்டும். வினை துணைகளை நீக்கிவிட்டு உயிர் துணையை பற்ற வேண்டும். வினை துணை என்னதெல்லாம்? நம்ம கூட இருக்கக்கூடிய சட பொருட்கள், நம்ம கூட இருக்கக்கூடிய அப்பா அம்மா, கணவன் மனைவி, பிள்ளைகள், பேரம்பேத்தி, இது எல்லாமே யாருக்கு என்னதுதான்? வினையினால வந்தக்கூடிய துணைகள் தான். இதையெல்லாம் நீக்கிட்டுன்னு அவங்களெல்லாம் அடிச்சு பத்தணும்னு அர்த்தம் கிடையாது. அவர்கள் மேல உள்ள பற்றுதல்களை குறைக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களும் தனித்தனி ஆன்மாக்கள். அவர்களும் என்ன செய்யணும்? சிவ பூஜை செய்ய வைக்கணும். அவங்களையும் நம்ம மட்டும் செஞ்சா போதாது. சரியா? அவர்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்ம வீட்டுல இருக்கிறாங்க இப்போ பெரியவங்க, நம்ம எல்லாருமே பெரியவங்களாதான் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே தீட்சை எடுத்து வழிபாடு பண்றோம். ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைங்க பேரம்பேத்திகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு குடும்பத்தினுடைய ரோல் மாடலாக கருதக்கூடியது யாருன்னா மூத்தவர்கள் தான், பெற்றவர்கள் தான். அவங்க எதை செய்யறாங்களோ அதைத்தான் அந்த பிள்ளைங்களும் வழி வழியா செய்வாங்க. பெற்றவர்கள் எப்படி நடக்கிறார்களோ அப்படித்தான்
குழந்தைகளும் அவங்கள பார்த்து நடப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்க வேண்டியது யாரு அப்படின்னா பெற்றவர்கள் தான். அப்ப அந்த பெற்றவர்கள் அந்த வினைகளை கழிக்கிறாங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கும் அந்த உணர்வு வரும், ஐயோ நம்மளும் அந்த வினைகளை கழிக்கணும், அப்ப நம்மளும் அந்த வழிபாட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு அவங்களும் அதுக்கு வர ஆரம்பிப்பாங்க. அதனாலதான் அந்த வினை துணைகளை நீக்கி உயிர் துணையை பற்ற வேண்டும். அப்ப நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் உயிர் துணை யாரு, வினை துணை யாரு அப்படின்னு. சரியா? அதனாலதான் ஔவையாரு என்ன சொல்றாருன்னா, ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டது இன்பம் பரனை நினைந்து இம்மூன்றையும் விட்டதே வீடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப பரனை நினைந்து மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணணும், விடணும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? இதத்தான் குறியா வினை. நாம் செய்த வினைகள் நல்வினையா தீவினையா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதைத்தான் என்ன பண்றோம், குறியா வினை அப்படின்னு அந்த பாடல்ல சொல்றாரு. இந்த வினைகள் சரியா எப்படிலாம் வரும் அப்படின்னா ஆதி தெய்வீகமாகவோ ஆதி பௌதீகமாகவோ ஆத்தியான்மிகமாகவோ அப்படின்னு 3 விதமா சரியா எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. அது பெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் அப்படின்னா அதையெல்லாம் அனுப்பி விடுறது யாரு, அந்த வினைகளை பக்குவத்துக்கு தகுந்தாக்கல, நம்மளுடைய ஆன்மாவின் பக்குவத்துக்கு தகுந்தாக்கல இதை இப்ப இவனுக்கு கொடுக்கணும், இதை இப்போ கொடுக்கணும் அப்படின்னு செய்யறது எல்லாம் பெருமான் தான். சரியா? அதனாலதான் வகுத்தான் வகுத்த வழி அப்படின்னு திருவள்ளுவரும் சொல்றாரு. அப்போ வகுத்தான் வகுத்த வழி சரியா அதுபடிதான் நடக்கும். அவன் நினைத்தது படிதான் அது நடக்கும். நான் நினைப்பது நல்லது என்று நினைக்கிறோம், ஆனா அதுவே அடுத்தவர்களுக்கு துன்பமாக கூட இருக்கலாம். அதனால அது நல்லதா கெட்டதா அப்படின்னு நமக்கு தெரியாது, அது பெருமானுக்கு தான் தெரியும். இதையே போற்றி பகருடையில 8வது போற்றியில முட்டாமல் செய்வினைக்கும் முற்செய் வினைக்கும் செலவு பட்டோலை தீட்டும் படி போற்றி அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்போ இதையெல்லாம் முற்செய் வினைக்கும் செலவு தீட்டும் பட்டோலை தீட்டும் படி போற்றி அப்படின்னு பெருமான் தான் அதை பார்த்து பார்த்து நம்மளுக்கு அந்த வினைகளை கழிப்பதற்காக தருகிறாரு அப்படின்னு சொல்றாரு. மணிவாசகரும் திருவாசகத்துல என்னது சொல்றாரு அப்படின்னா, பெற்றது கொண்டு பிழையை பெருக்கி அன்பை சுருக்குகிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம இந்த பெற்றது எதை பெற்றிருக்கிறோம், இந்த உடம்பை பெற்றிருக்கிறோம், இதை கொண்டு என்னது செய்யணும், அன்பு செய்யணும். அன்பு செஞ்சு பெருமான் இடத்துல யார்கிட்ட அன்பு செய்யணும், பெருமான்கிட்ட, பேரம்பேத்திகள்கிட்ட இல்ல. சரியா? பெருமான்கிட்ட அன்பு செய்யணும். ஆனா நம்ம அன்பு செய்யாம பிழையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த வினைப்பயனை தருவதும் ஈசன் என்பதை சித்தியார் 111வது பாடல்ல ஈசன் இடும் பணி அப்படின்னு சொல்றாரு. சரியா? இறைவனது ஆணைப்படியே வினைப்பயனும் இந்த தனு கரணாதிகளும் அமைகின்றன அப்படின்னு 112வது பாடல்ல சித்தியார்ல சொல்றாரு. இனி இந்த ஆணவத்தின் செயலை சரியா நாம் நேராக பார்க்கலாம். ஆணவம் எப்படி இப்ப வரைக்கும் எதைத்தான் பார்த்திருக்கிறோம், அந்த பாடலுக்கு தான் பார்த்திருக்கிறோம். சரியா? ஆணவமும் கண்மமும் உள்ள பாடலுக்கு உண்டான விளை இதைத்தான் பார்த்திருக்கோம், விளக்கத்தை தான் பார்த்திருக்கிறோம். இனிமே ஆணவம் எப்படிலாம் இருக்கும், எப்படிலாம் நம்மளை பந்திக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆணவம் ஒரு சடப்பொருள், சடமான நித்த பொருள். சரியா? இதன் இருப்பிடம் ஆன்ம அறிவு. இது எங்க இருக்குது அப்படின்னா நம்ம ஆன்மாவுடைய அறிவுல தான் இருக்குது. இங்கு இருந்து கொண்டு ஆன்ம அறிவை மறைக்கிறது இதனுடைய தொழிலாக இருக்கிறது. நம்மளுடைய அறிவை மறைக்கிறது தான் இதுக்கு தொழில். சரியா? மறைக்கும் ஆற்றல் அதன் குணம். மறைக்கிறது தொழில், அதை ஆற்றல் இருக்கிறதா, மறைக்கக்கூடிய ஆற்றல்னு ஒண்ணு இருக்கிறது இல்லையா, அதுதான் என்னது, அதனுடைய குணமாக இருக்கிறது. இது இருள் பொருள். இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா இருள் பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம திருவருட்பயன் ஆசிரியர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆணவம் அப்படிங்கிறத பயன்படுத்தி இருக்கவே மாட்டாரு. சரியா? 100 பாடல்கள்லயும் ஒரு பாடல்கள்ல கூட ஆணவம் அப்படிங்கிற பேரே வராது. அதை சொல்ல கூட கூடாது அப்படின்னுட்டு, அந்த அளவுக்கு அது கொடியது அப்படின்னுட்டு அதுக்கு இருள் மலம் மற்ற பெயர்களை தான் சொல்லியிருப்பாரே தவிர ஆணவம் அப்படின்னு எந்த இடத்துலயும் சொல்லி இருக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு கொடுமையான பொருள். சரியா? கொடுமையான பொருள் அப்படின்னு சொல்றாரு. இது இருள் பொருள். இருள் என்றால் துன்ப ஏது, துன்பத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய பொருள். ஆணவம் பொருளால் ஒன்று, ஆனா பல சக்திகளை உடையதாய் பல விதமாய் ஆன்ம அறிவை மறைப்பது. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாரும் நிறைய ஆன்மாக்கள், இப்ப நம்ம 60 பேர் இந்த இதுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம், சிந்திச்சு கொண்டு இருக்கிறோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா மறைச்சுக்கிட்டு இருக்கோம். பொருள் ஒன்று, ஆனால் மறைக்கும் சக்தி பலவாக இருக்கிறது. எனக்கு வேற விதமா மறைக்கலாம், உங்களுக்கு வேற விதமாக அது மறைத்து கொண்டு இருக்கும். அதனால எல்லாத்துக்கும் ஒண்ணு போல மறைக்கும் அப்படின்னு சொல்ல
கூடாது. இறைவன் எப்படி ஒருவனோ அதுபோல இந்த ஆணவமும் என்னதுதான், ஒன்றுதான். இந்த ஆணவம் மூல மலம், சரியா, ஆன்ம அறிவில், சரியா, இது எப்படி இருக்குது அப்படின்னா, நெல்லுக்கு உமி தவிடு நீடு செம்பில் காளிதமும் தொல்லை கடல் தோன்ற தோன்று உவரும் எல்லாம் என போற்றி பகருடையில கூறுகிறாரு. சரியா, 3 உவமையா கூறுறாரு. நெல்லில் உமியும் செம்பில் களிம்பும் கடலில் உப்பு போல அப்படின்னு 3 உவமையா கூறுறாரு இந்த ஆணவத்தை. சரியா, ஏன் அப்படின்னா, நெல்லில் உமி அப்படின்னா நெல் கூட உமி இருக்கிறது குற்றம். அது என்னது, குற்றம். நம்ம அது கூட இருந்தா அது சாப்பிட முடியாது, அதை நீக்கினாதான் அரிசியாக சாப்பிட முடியும். சரியா, அப்போ உமி என்ன பண்ண வேண்டியது, நீக்கப்பட வேண்டியது. துமித்தல், சரியா, துமித்தல்னா நீக்குதல், துமிக்கப்பட வேண்டியது அப்படின்னா நீக்கப்பட வேண்டியது. ஏன்னா உமி அப்படின்னா அரிசிக்கு வேறாக இருப்பது. சரியா, அதுபோல ஆன்மாவுக்கு வேறாக இந்த பொருள் இல்ல, கூடவே இருக்குது. அப்ப இது எப்படி அப்படின்னு பார்த்தா அதுக்குதான் அடுத்த உவமையா சொல்றாரு, செம்பில் களிம்பு. ஆனா நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா, உமியை நீக்குவது அப்படின்னு. இப்ப நம்ம எல்லாத்துக்கும் உமியை எப்படின்னு நீக்குவதுன்னு தெரியும். ஏன்னா நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம், நெல் அவிச்சு அதை குத்துனா அதுல இருந்து நீக்கும் அப்படின்னு. ஆனா இப்போ உள்ளவங்களுக்கு அதெல்லாம் தெரிவதில்லை. ஏன்னா எல்லாருமே நம்ம கடைகள்ல தான் அரிசி வாங்குறோம். விவசாயம் குறைந்து விடுகிறதுனால அதெல்லாம் எப்படி நீக்குவாங்கன்னு தெரியாது. சரியா, அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். நம்மளுடைய பாரம்பரியத்தை கடைபிடிக்க வேண்டும். சரி, இது வேறாக இருக்கிறதா சொல்லி இருக்குது. சரியா, நம்ம கூட உடனே இருக்குது. உடனே இருக்கிறது எப்படின்னா செம்பில் களிம்பு அப்படின்னு சொல்றாரு. செம்பில் களிம்பு அப்படின்னா அதனுடைய அணுக்கள். அந்த செம்பு, நம்ம செம்பு பாத்திரத்துல உள்ள அணுக்கள். நம்ம களிம்புனா என்ன நினைக்கிறோம், அது மேலோடி பச்சையா அந்த கலரா ஒரு மாதிரி வர்றது தான் அழுக்கதான் களிம்புன்னு நினைக்கிறோம். அது களிம்பு கிடையாது. சரியா, அதுல இருக்கக்கூடிய அணுக்கள், செம்பு கூட உள்ளே இருக்கக்கூடிய, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது யாருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னா ரசவாதிகளுக்கு தான் தெரியும். அதை எப்படி நீக்கணும்னு அதுல படித்தவர்களுக்கு தான் அது தெரியும். அப்போ அதை நம்ம பார்க்கவும் முடியாது, நீக்கவும் முடியாது. அதை நீக்கக்கூடியது யாரு, ரசவாதிகள் தான் நீக்கவும் முடியும், அதை அவங்களுக்கு பார்க்கவும் முடியும். அப்போ இந்த செம்புல களிம்பு எப்படி ஒட்டி போய் இருக்கிறதோ அதுபோல அதை நீக்கக்கூடியது யாரு, பெருமான் தான். நம்ம ஆன்ம அறிவுல இருக்கக்கூடிய இந்த மலத்தை நீக்கணும். சரியா, அப்ப அந்த களிம்பை நீக்கியாச்சுன்னா அது எப்படி மாறிடும் அப்படின்னா பொன்னாக மாறிவிடும். சரியா, சரி, அடுத்து கடலில் உப்பு அப்படின்னு சொல்றாரு. சரியா, கடல் என்று உள்ளதோ அன்றே உப்பும் உள்ளது. கடல்ல கொண்டு யாரும் உப்பை கொட்டல. முதல்ல நல்ல தண்ணியா இருந்தது, அதுக்கு அடுத்து ஒரு 10,000 டன் கொண்டு கொட்டணும் அப்படின்னு அதுல கொட்டல. சரியா, முதல்ல கடல் எப்போ இருந்ததோ அப்பவே அந்த உப்பும் இருக்கிறது. சரியா, அதுபோல இந்த ஆன்மா எப்போ உள்ளதோ, ஆன்மா என்று உள்ளதோ அன்றே அந்த ஆணவ மலமும் உள்ளது. சரியா, அப்போ இந்த 3ஐயும் 3 விதமா சொல்றாரு. இது அனாதி தன்மைக்காக சொல்றாரு. அப்போ ஆன்மா எப்போ இருக்கோ அப்பவே இந்த ஆணவமும் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதே போற்றி பகருடையில அதே பாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, உருவுடைய மாமணியை உள்ளடக்கும் மானாகம் வன்னிதனை தான் அடக்கும் காட்ட தகுதியும் போல் அப்படின்னு அதே பாடல்ல 2 வரிக்கு கீழே சொல்றாரு. உருவுடைய மாமணியை உள்ளடக்கும் மாநாகம் அப்படின்னா, மாநாகம் அப்படின்னா நாகப்பாம்பு. அது என்ன பண்ணும் அப்படின்னா நாகமணி, நாகமணினா நாகரத்தினம், நாகரத்தினத்தை தலையில வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம். அப்ப இருக்கும்போது ஒளி தெரியும், அந்த மாணிக்க கல்லு தெரியும். சரியா, அதை விழுங்கிருச்சு அப்படின்னா ஒளியும் தெரியாது, அந்த கல்லும் தெரியாது. அதுக்காக அந்த பொருள் இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா கிடையாது. சரியா, அது உள்ள மறைஞ்சு இருக்குது. அது போல நம்ம ஆன்ம அறிவுல அந்த ஆணவம் இருக்குது. சரியா, அது நம்மளுடைய ஆன்ம அறிவை மறைத்து இருக்குது. சரியா, அதுக்காக நமக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல கூடாது. நம்மளும் இருக்கிறோம், நம்மகிட்ட அறிவும் இருக்குது. அந்த அறிவை மறைச்சு நிக்கக்கூடியது எது, நாகம் போல இந்த ஆணவம் மறைச்சு நிக்குது. வன்னி அப்படின்னா தீ. சரியா, விறகுக்குள் தீ இருக்கிறது. சரியா, நெருப்புக்கு இயல்பு என்னது, விறகை எரிப்பது. ஆனா எரிக்க வேண்டிய பொருளுக்குள்ள என்ன பண்ணி இருக்குது, அடங்கி கிடக்கிறது. அதுபோல நம்மளுடைய அறிவு என்னது, விளங்கி நிக்க வேண்டியது. ஆனா விளங்கி நிக்காம எப்படி இருக்குது, இந்த ஆணவத்துக்கு அடங்கி இருக்குது. எப்படி அந்த விறகுக்குள்ள தீ அடங்கி இருக்குதோ அது போல இந்த ஆணவத்துக்குள்ள நம்ம அறிவு அடங்கி இருக்கிறது. சரியா, அப்போ வலிமை அதிகமாயிட்டா என்ன ஆகுது, நம்ம
ஒரு பொருள் அடங்கி விடுகிறது. வலிமையான பொருளுக்கு வலிமையற்ற பொருள் அடங்கி விடுகிறது. அப்போ நம்ம இந்த பாசத்தின் மேல சரியா அதிக பற்று வச்சிருக்கிறதுனால சிவத்துக்குள்ள அடங்காம இந்த மலங்களுக்குள்ள அடங்கி விடுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, இதையே அப்பர் சுவாமி என்ன சொல்றாருன்னா விறகிலே தீயினன் அப்படின்னு சொல்றாரு. சரியா, நமக்கு அறியாமை இருப்பதால் ஒளி பொருளான இறைவன் நமக்கு தெரிவதில்லை. அப்பர் சுவாமி என்ன சொல்றாருன்னா முருக வாங்கி கடைந்தால் சரியா முன்னிற்கும் என்கிறார். முருக கடையணும் வாங்கி கடையணும் அப்படின்னு சொல்றாரு. சரியா, கடைதல்ங்கிறது என்னத்த சொல்லுவோம்? தயிர் கடைகிறத சொல்லுவோம். சரியா, தயிரை நல்லா கடையணும். அப்படி நல்லா கடைஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? அதுல இருந்து வெண்ணெய் திரண்டு வரும். சரியா, வெண்ணெய் திரண்டு வரும்போது என்ன ஆகும்? முன்னிற்கும். சரியா, அந்த தயிருக்கு அந்த தண்ணிக்கு மேல முன்ன நிற்கும். அது போல நம்மளும் என்ன பண்ணணும்? நம்மளுடைய இதையும் நல்லா கடையணும், ஆணவத்தை நீக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு. சரியா, ஏன் அப்படின்னா ஆன்மா பதியையும் பாசத்தையும் அனுபவிக்க கூடியது. சரியா, அப்போ இத என்ன பண்ணணும்? வெண்ணெய் வெளிப்பட்டு வருது நிக்கிறது மாதிரி நம்ம பயன் முந்தி நிக்கிறது மாதிரி நம்மளுக்கும் வெளிப்பட்டு நிக்கணும். ஆன்மாவில அறிவு வெளிப்பட்டு நிக்கணும். சரியா, இந்த ஆன்மா அறிவு பதியையும் பாசத்தையும் அனுபவிப்பது. ஆனா பசுவுக்கு முக்தி நிலை என்பது சொரூப நிலை இருக்கக்கூடியது. கேவலமும் சகலமும் தடத்த நிலை. ஆனா அந்த தடத்த நிலைக்கு காரணமா இருக்கிறது என்னது அப்படின்னா ஆணவ மலம். சரியா, ஆன்மாவின் எல்லா துன்பத்திற்கும் மூல காரணம் இந்த ஆணவம் தான். இந்த மூல காரணம் ஆணவம் தான். அது என்னதுன்னா அறியாமை அப்படின்னு சொல்றோம். இது ஒரு கால எல்லையில் இறைவன் அருளால் மீள்வது. சரியா, இந்த ஆணவத்தை நீக்க முடியும். சரியா, அதுல இருந்து நம்ம மீண்டு விடலாம். ஆணவத்தின் சிறப்பு இயல்பு என்பது ஆன்ம அறிவை மறைப்பது, முழுவதுமாக மறைக்கிறது. அது ஆவாகர சக்தி அப்படின்னு சொல்றோம். ஆவாகரம் அப்படின்னா மூடுவது. ஆணவத்தின் பொது இயல்பு அப்படின்னா மயக்கம் தருவது. சரியா, அப்ப ஆணவத்திற்கு சிறப்பு இயல்பும் இருக்குது, பொது இயல்பும் இருக்குது. சிறப்பு இயல்புங்கிறது ஆன்ம அறிவை மறைக்கக்கூடியது. பொது இயல்பு மயக்கத்தை தருவது. மயக்கம் எப்ப தரும் அப்படின்னா மாயை கண்மத்தோட சேர்ந்து இருக்கும் போது மயக்கத்தை தரும். சரியா, அதனாலதான் அந்த மயக்கம் தரும் பொழுது என்னதெல்லாம் நடக்கும் அப்படின்னா பிறப்பு நிலையில மயக்கத்தை தரக்கூடியது, பிறப்புக்கு முன்னால மறைக்கக்கூடியது. சரியா, அப்ப ஆன்மாவிற்கு போத்திருத்துவத்தை தருவது இந்த ஆணவம். போத்திருத்துவம் அப்படிங்கிறது என்னதுன்னா போகத்தை நுகர்வோனாம் தன்மை. போகம்னா உலகம். சரி, இந்த உலகத்தை நுகரக்கூடிய தன்மையை தருவது எது அப்படின்னா இந்த ஆணவ மலம். நாம் உண்மையான பொருளை நுகர வேண்டும். சரியா, உண்மையான பொருள் எது? சிவத்தை நுகர வேண்டும். ஆனால் இந்த சிவத்தை நுகராமல் உலகத்தை நுகர வைப்பது எது? இந்த ஆணவ மலம். அதனாலதான் இந்த உலக அனுபவத்தை மருந்து என்றும் சிவ அனுபவத்தை விருந்து என்றும் கூறுகிறோம். சரியா, அப்போ உலக அனுபவம் மருந்து, சிவ அனுபவம் விருந்து. அப்ப நம்மளுக்கு மருந்து சாப்பிடணுமா விருந்து சாப்பிடணுமா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கிடணும். சரியா, அப்ப இந்த மருந்தை நுகர்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய நோய் தான் காரணம். சரியா, நமக்கு நோய் இருந்தா தானே மருந்தை சாப்பிட முடியும். மருந்து சாப்பிட்டோம்னா அந்த நோய் நீங்கும். சரியா, நோய் இருக்கும்போது விருந்து சாப்பிட முடியுமானா சாப்பிட முடியாது, பத்தியம்தான். சரியா, அப்போ இந்த கேவல சகலம் சுத்தம் என்ற 3 வகை அவத்தைக்கு பட்டு நிக்குது. அந்த நோய் எப்படி நிக்குதுன்னா 3 அவத்தை பட்டு நிக்குது. அது எப்படிலாம் அப்படி இந்த ஆணவத்தின் காரியம் எப்படிலாம் நிக்குதுன்னா மோகம், மதம், அராகம், கவலை, தாபம், வாட்டம், விசித்திரம் அப்படிங்கிற காரியமாக நிக்குது. சரியா, 7ஆ நிக்குது. மோகம், மதம், அராகம், கவலை, தாபம், வாட்டம், விசித்திரம் அப்படின்னு 7ஆக நிக்குது. மோகம்னா என்ன அப்படின்னா இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு நூல் வழி படிச்சிருப்போம். இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். சரியா, நிறைய படிக்கிறோம். ஆனா அதுபடி கடைபிடிக்கிறோமா அப்படிங்கிறத கேள்விக்குறி. சரியா, அதை கடைபிடிக்காமல் சரியா விட்டு விட்டு உலகத்துல மயங்குறோம். இப்ப நம்ம எல்லாருமே படிக்கிறோம். சரியா, இந்த சாத்திர நூல்கள் படிக்கிறோம், தோத்திர நூல்கள் எல்லாம் படிக்கிறோம், அருளாளர்களை பத்தி எல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிடுறோம். சரியா, ஆனா அவர்கள் வழி நிக்கிறோமா அப்படிங்கறதுலதான் நம்மளுடைய இந்த கேள்வியே சொல்லுது. மோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா நம்ம சாத்திர தோத்திரங்களை எல்லாமே தீட்சை வாங்கி சிவ வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறத நியமமா சொல்லி இருக்கிறாங்க. சரியா,
ஆனா நம்ம என்ன பண்றோம், தீட்சை வாங்கினா அதாயிருமோ இதாயிருமோ அப்படின்னு பயப்படுறோம். எதுக்காகனா அவங்க அதை சொல்லிடுவாங்களோ இவங்க இதை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு உலகத்துக்காக. சரியா? உலக வழி ஒழுகிறோம். சரியா? அப்ப சிவ வழி ஒழுகாமல் நூல்கள் மூலமாக நிறைய படிச்சு இருந்தாலும் அதுபடி நடவாமல் உலகத்தின் மேல மயங்குவதுதான் என்னது, மோகம் அப்படின்னு விளக்கம் சொல்றாங்க. சரியா? அடுத்து மதம். சரியா? இந்த உலக மோகத்தால அடைந்த பொருள்களை அதையே புகழ்ந்து கொண்டு இருப்பது மதம் ஆகும். சரியா? உலக மயக்கமே தவறுன்னு சொல்றோம், ஆனா என்ன பண்றோம், அதை புகழ்ந்துகிட்டு வேற இருக்கிறோம். அப்ப அது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்னு பாருங்க. அதுதான் இந்த மதம் அப்படின்னு சொல்றாங்க. மதம்ங்கிறதுக்கு கொள்கைன்னு வேற பேர் இருக்குது. சரியா? அது வேற விஷயம். இதுல என்ன வருது அப்படின்னா, இதை புகழ்வது, உலக மயக்கமே தவறு, அதையே மறுபடி புகழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சரியா? அராகம் அப்படின்னா, ராகம் அப்படின்னா விருப்பம், இச்சை, காதல், பக்தி. இங்கு என்பது உபசர்க்கம். உபசர்க்கம்னா அதுக்கு என்ன கிடையாது, பொருள் கிடையாது. சரியா? உலகத்தின் மேல் இச்சை, காதல் கொண்டு இருப்பது. சரியா? அப்போ நமக்கு என்ன பண்ணுதோம், உலகத்து மேல மேலும் மேலும் இச்சையை கூட்டிக் கொண்டே இருக்கிறோம். அதுதான் அராகம் அப்படின்னு சொல்றது. கவலை, அடுத்ததாக வருவது கவலை. கவலை அப்படின்னா கவல்தல். கவல்தல் அப்படின்னா விழுங்கப்படுதல் அப்படின்னு அர்த்தம். கவலை வந்தால் நாம் அதற்குள் அடங்கி அறியாமையில் விழுங்கப்பட்டு நிற்கிறோம், துக்கத்தால துயரப்பட்டு நிற்கிறோம். சரியா? ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த நேரம் அறிவு செயல்படாது. சரியா? செயல்படாம அதையே நினைச்சு நினைச்சு மீள மீள வினையை பெருக்கி கொண்டு இருக்கிறோம். அதுதான் கவலை. அடுத்து தாபம். சரியா? தாபம் அப்படின்னா வெதும்புதல். வெதும்புதல்னா வேட்கை மிகுதல். சரியா? தவிப்பது, அதை செஞ்சிருவோமா இதை செஞ்சிருவோமா அப்படின்னு தவிச்சுக்கிட்டு வர்றது. சரியா? இப்ப நம்ம ஒரு தொலைக்காட்சி இருக்குது, தொலைக்காட்சி என்ன ஆகுது, அது செயலிழந்து போயிட்டுன்னா அதை எப்படியாவது என்ன பண்ணணும், சரி பார்த்து விடணும். அங்க போய் செஞ்சுட்டா சரியாயிருமா, இந்த மெக்கானிக்க கூட்டிட்டு வந்தா சரி பார்த்துருவாரா அப்படின்னு தவிக்கிறது. உடனே நம்ம அதை பார்க்கணும், அதை பார்த்து நம்ம அதை அனுபவிக்கணும், இந்த உலக அனுபவத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற தவிப்பு வருவது தாபம் அப்படின்னு சொல்றது. சரியா? இந்த வாட்டம், இந்த மேற்சொன்ன எடுத்துக்காட்டு. சரி, இப்ப நம்ம ஒரு தொலைக்காட்சி பெட்டி இதாயிருச்சுன்னு சொல்றோம். அப்ப அது சரி பார்க்கறதற்கு ஒரு சரிபார்ப்பவரை கூட்டிட்டு வரணும்னு சொல்றோம். அவர் கிடைக்கல அப்படின்னா ரொம்ப மனசு விரும்பிடுவோம். சரியா? ஏப்பா இன்னும் வரலையே, அவன் எப்போ வருவானோ, ஐயோ இப்படின்னு அதிக அளவு துன்பத்தை தருவதுதான் வாட்டம். சரியா? இதுல ஒரு சிலர் என்ன ஆகுவாங்க, அந்த வாட்ட மிகுதியால மயக்கமே வந்துருவாங்க. சரியா? மயக்கத்துக்கு கூட போயிருவாங்க. அதான் நம்ம துக்கத்துல ஒரு சிலர் மயங்கி விழுந்துருவாங்க இல்லையா, துக்க வீட்டுல எல்லாம். அதுதான் இந்த வாட்டம் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஏன்னா அது பற்றுதல் காரணமாக. சரியா? அப்ப அது எல்லாமே உலக பற்றுதானே, அதனாலதான். அடுத்து விசித்திரம். விசித்திரம் என்பதற்கு அழகு அப்படின்னு அர்த்தமா வருது. சரியா? வி என்பது மிகுதி குறிப்பது. அப்ப ரொம்ப அழகு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது எல்லாமே என்னது, குற்றங்கள். இந்த குற்றங்களை வச்சுக்கிட்டு அதை அழகுபடுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி வருது. அதுக்கு நம்மளுடைய நாவுக்கரச பெருமான் 4ஆம் திருமுறையில என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வளைத்து நின்று ஐவர் கள்வர் வந்து என்னை நடுங்க செய்ய தளைத்து வைத்து உலையை ஏற்றி தளல் எரி மடுத்த நீரில் திளைத்து நின்று ஆடுகின்ற ஆமை போல் தெளிவிலாதேன் இழைத்து நின்று ஆடுகின்றேன் என் செய்வான் தோன்றினேனே அப்படின்னு சொல்றாரு. சரியா? ஒரு குளத்துல கிடக்க ஆமைய பெரிய பாத்திரத்துல தண்ணிக்குள்ள கொண்டாந்து போட்ட உடனே அது என்ன நினைக்குது, ஐயோ நம்ம செத்துருவோம் போல அப்படின்னு நினைக்குது. ஆனா அதுக்கு கீழோடி தீய வச்சு விட்ட உடனே அந்த தண்ணி வெது வெதுப்பான உடனே என்ன நினைக்குது, இப்ப நமக்கு சுகமா இருக்குது, நம்ம தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு நினைக்குது. ஆனா கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும், செத்து போகுவோம் அப்படின்னு தெரியாம அது அந்த சந்தோஷமா இருக்குது. அது போல நமக்கு எவ்வளவு துன்பத்துக்குள்ள இருக்கோங்கிறது தெரியாம நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதையே திருஞான சம்பந்தரும் தன்னுடைய 2வது திருமறையில சொல்லி இருக்கிறாரு. செடிகொள் நோய் ஆக்கை அப்பாம்பின் வாய் தேரை வாய் சிறுபறவை கடிகொள் பூந்தேன் சுவைத்து இன்புறலாம் என்று அப்படின்னு சொல்றாரு. சரியா? எப்படி அப்படின்னா, பாம்பு வாய்க்குள்ள ஒரு தவளை இருக்குது, தேரை. சரியா? அது வாய்க்குள்ள ஒரு சிறு பூச்சி, ஒரு வண்டு இருக்குது. இந்த பாம்பு வாயை மூடிருச்சுன்னா என்ன ஆகும், தவளையும் செத்து போயிரும், தேரையும் செத்து போயிரும், வண்டும் செத்து போயிரும். அப்படி இல்லைன்னா அந்த தேரை என்ன பண்ணணும், வாயை மூடிருச்சுன்னா வண்டு செத்து போயிடணும். இவ்வளவு துன்பத்துக்குள்ள இருக்குது. ஆனாலும் அந்த வண்டு என்ன செய்யுது, பக்கத்துல ஒரு பூ இருக்குது, அந்த பூவுல இருக்க தேனை சுவைக்கிறதுக்கு எட்டி பார்த்துக்கிட்டு நாக்க நீட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு. அப்போ
நம்மளுக்கு எவ்வளவு துன்பம் இருக்குது, அந்த துன்பத்துல இருந்து விடுபடணும்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா அந்த துன்பத்துல இருந்து கொண்டு இருக்கும் போது என்ன பண்றோம்? தேனை சுவைக்கிறதுக்கு சிற்றின்பத்தை நாடி செல்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இதை நம்ம ஏற்கனவே ஒரு வரலாறு மூலம் பழைய வகுப்புல கூட பார்த்திருந்தோம். சரியா? ஒரு காட்டுல யானை துரத்தும் போது வழி தெரியாமல் ஓடுகிறான், தவறி கிணத்துல விழுந்துகிறான். கிணறு பாலும் கிணறா இருக்கு, கீழே என்ன இருக்குது? பாம்பு இருக்குது. விழும்போது ஒரு கயிறை பற்றி கொள்ளுகிறான். சரியா? அந்த கயிறு ஒரு வேராக இருக்குது. அந்த வேரை என்ன பண்ணுது? ஒரு எலி கடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னோம். அப்போ அவன் மேல ஏதோ ஒரு ஈரம் விழுது அப்படின்னுட்டு பார்த்தா அது தேனாக இருக்கிறது. அப்ப அந்த தேனுக்கு நேரா கொண்டு என்ன பண்றான்? வாயை கொண்டு நீட்டு ஆண்டு காட்டுறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரியா? அப்போ மேல யானை விரட்டுது, கீழே பாம்பு கிடக்குது, அந்த விழுந்துருவோம். கயிறு என்ன, அந்த வேற என்ன கடிச்சுக்கிட்டு இருக்குது? எலி கடிச்சுக்கிட்டு இருக்குது. அவ்வளவு துன்பத்துக்குள்ளேயும் என்ன பண்றான்? அந்த தேனை சுவைக்கிறான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வகுப்புல பார்த்தோம். அப்போ சுத்தி சுத்தி நம்மளுக்கு என்னது இருந்துகிட்டு இருக்குது? வினைகளும் இந்த துன்பங்களும் நிறைந்து இருந்துகிட்டே இருக்கிறது. ஆனாலும் அப்படி இருந்தாலும் நம்ம என்னதான் நினைக்கிறோம்? இந்த சந்தோஷமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு தான் எல்லாம் இருக்குது, என்கிட்ட எல்லா பொருள் செல்வமும் இருக்குது, எனக்கு எல்லாமே இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, எனக்கு தேவையானது எதுவுமே இனி இல்ல, எல்லாமே நான் நிறைவா இருக்கிறேன் அப்படின்னு இந்த துன்பத்துக்குள்ளயும் இத சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பாத்தீங்களா? அதுதான் விசித்திரம் அப்படின்னு சொல்றாரு. சரியா? இந்த விசித்திரத்துக்கு எடுத்துக்காட்டுதான் இந்த 3 எடுத்துக்காட்டும். சரியா? அப்ப நம்ம இவ்வளவு துன்பத்துக்குள்ள இருந்தோம், அப்பா என்கிட்ட எல்லாமே இருக்குது, என்ன போல யாரு அப்படின்னு மாறுதட்டிக்கிடுதோம். சரியா? காலரை தூக்கி விட்டுக்கிடுறோம், நான் தான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு. அதத்தான் விசித்திரம் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்போ இதை சொல்ல வைப்பதுதான் இந்த ஆணவம். சரியா? இப்படிலாம் இருந்துகிட்டோம், இதை சொல்ல வைக்கிறது தான் என்னது? இந்த ஆணவ மலம். இந்த ஆணவ மலத்துக்கு வேறு பெயர்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, இருள், பசுத்துவம், மரித்யு, மூர்ச்சை, சரியா, அவித்தை, சகசமலம், மலம், அஞ்சனம், ஆவிருதி, பசு நீங்காரம், புல்லு மலம், பெத்த மலம், கவி, புகழு மலம், பாபம், ஷையம், ருக்கு, திமிரம், மூலமலம் அப்படின்னு 19 பெயர்கள் இருக்குது. சரியா? இந்த ஆணவ மலத்துக்கு 19 பெயர்கள் இதுல கொடுத்திருக்கிறாங்க. சரி, இந்த ஆணவ மலம் எங்கும் நிறைந்த பொருள், சரியா அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். கண்ணால பார்க்க முடியாத பொருள், அறிவுனால அறிய முடியாத பொருள். அதனால இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா, கண் இருள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இருள்னா ஆணவம், கண் என்பது அடை குறித்து வருவது, அப்ப சிறப்பித்து கூறுவது. அடை என்பது சிறப்பித்து கூறுவது. அப்ப கண் இருள் என்றால் கருதி அறியப்படும் இருள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பொருளை எப்படி அறியலாம் அப்படின்னா, காட்சி பொருளாகவும் அறியலாம், கருது பொருளாகவும் அறியலாம், கருத்து பொருளாகவும். அப்ப இத எப்படி அறிய முடியும் அப்படின்னா, கருதிதான் அறிய முடியுமே தவிர அறிய இந்த கண்டு அறிய முடியாது. ஏனெனில் நம் அறிவில் இது இருக்கும் போது நம் அறிவு விளங்காது. சரியா? இது நம்ம அறிவுல இருந்ததுன்னா நமக்கு அறிவு விளங்காது, ஏன்னா அது மறைச்சு நிற்கும். சரியா? அறிவு விளங்கிருச்சுன்னா இந்த ஆணவ மலம் செயல்படாது. ஆணவ மலம் இருக்கும், ஆனா அது செயல்படாது, அது அடங்கி இருக்கும். அப்போ அது இருக்கும்போது நம்மளால பார்க்க முடியாது, நமக்கு அறிவு விளங்கிருச்சுன்னா அதை பார்க்க முடியாது. சரியா? அப்ப இத 2 மூலமாகவும் பார்க்க முடியாது. சரியா? விளக்க வச்சுட்டு இருளை பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது, ஏன்னா விளக்க கொண்டுட்டு வந்த உடனே என்ன ஆகும்? இருள் விலகிவிடும். சரியா? அது போல இத நம்ம பார்க்க முடியாது. இந்த துன்பம், இது ஆணவ மலம்னாலே துன்பம்னு சொல்லி இருக்கிறோம். சரியா? இது திருவள்ளுவர் எப்படி சொல்றாருன்னா, துன்பத்துள் துன்பம் அப்படின்னு சொல்றாரு. 629வது குறள்ல சொல்றாரு, துன்பத்துக்கெல்லாம் துன்பம் அப்படின்னு சொல்றாரு. அதே பெருமான் எப்படின்னா, இன்பத்துக்குள் எல்லாம் இன்பம் அப்படின்னு சொல்றாரு. சரியா? இதுதான் நம்ம பஞ்சாட்சரத்திலையும் எப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, சிவய நம அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த சிவய நமல சிங்கிறது பெருமானை குறிக்கக்கூடியது, ம அப்படிங்கிறது ஆணவத்தை குறிக்கக்கூடியது. 2 துருவத்துல இருக்கும். சி எந்த துருவத்துல வச்சா ஆணவத்தை அந்த துருவத்துல கொண்டு வச்சிருக்கிறாங்க. சி வ ய ந ம அப்படின்னு கடைசியா அந்த ஆணவத்தை வச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இது துன்பத்திற்கெல்லாம் பெருந்துன்பம் இந்த ஆணவ மலம். அவரு பெருமான், சிவபெருமான். சி அப்படிங்கிறது இன்பத்திற்கெல்லாம் இன்பகாரணன், பேரின்ப காரணன். அதனால 2 துருவத்துல இருக்குது. சரியா? அது மாதிரி இத 2க்குமே ஒப்பு சொல்ல முடியாது. சரியா? ஏன் அப்படின்னா,
ரெண்டுக்குமே ஒப்பு சொல்ல முடியாத பொருள். இன்பத்திற்கு பெருமானுக்கு ஒப்பு வேற கிடையவே கிடையாது, அப்படிப்பட்ட இன்பகாரணன். அதே மாதிரி துன்பத்துக்கு நம்ம வேற ஒப்பே சொல்ல முடியாத அளவுக்கு துன்பம் தரக்கூடியது எது அப்படின்னா இந்த ஆணவ மலம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்போ இந்த ஒப்புமை சொல்ல முடியாத பொருளை என்ன வார்த்தையால சொல்லலாம் அப்படின்னா உரை பொருள், உரள் பொருள் அப்படின்னு சொல்லணும். சரியா? இல். சரியா? பள்ளிக்கு வரக்கூடிய இல், பள்ளிக்கு வரக்கூடியது கிடையாது. சரியா? உரள் பொருள் அப்படிங்கும் போது ஒரு சிலருக்கு உரல் பொருள் அப்படின்னு கேட்கும், அதுக்காக சொல்றேன் உரள் பொருள். சரியா? அந்த உரள் அப்படின்னா இதற்கு மேல் அப்படின்னு அர்த்தம், இதற்கு மேல ஒண்ணு இல்ல அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. அப்போ பெருமானுக்கும் ஆணவத்துக்கும் ஒப்புமை சொல்ல முடியாது, ஏன்னா அது துன்பத்துக்கு ஒப்புமை சொல்லவே முடியாது, ஏன்னா அதுதான் கடைசி நிலை, அந்த அளவுக்கு துன்பம் தரக்கூடியது. இது இன்ப காரணன், பேரின்ப காரணன். சரியா? இதையே திருவருட்பயன்ல 25வது பாட்டிலே சொல்றாங்க. சரியா? பலரை புணர்ந்தும் இருள் பாவைக்கு உண்டென்றும் கணவர்க்கும் தோன்றாத கற்பு அப்படின்னு. சரியா? ஏன் அப்படின்னா இந்த பலரை புணர்ந்தும் இருள் பாவைக்கு உண்டென்றும் கணவர்க்கும் தோன்றாத கற்பு. ஒரு கற்புடைய பெண் அப்படின்னா கணவனுக்கு தன்னுடைய கற்பை காட்டுவா. சரியா? நம்ம கற்புக்கு அதிபதி யாரு, கற்புக்கு அரசி அப்படின்னா யாரு, அருந்ததியை சொல்றோம். சரியா? ஏன் அருந்ததியை சொல்றோம் அப்படின்னா அவளுடைய கணவனுக்கு மட்டும்தான் அந்த கற்பை காட்டக்கூடியவள். சரியா? வேற யாருக்கும் அந்த கற்பை காட்ட மாட்டாள். ஏன்னா மனதால கூட யாரா தேவர்கள் கூட மனதால நினைக்க முடியாத அருந்ததியை, அந்த அளவுக்கு அவள் கற்புக்கரசி. சரியா? அப்படிப்பட்ட கற்புக்கரசி கணவனுக்கு காட்டுகின்றாள். சரியா? ஆனா இதுல என்ன, பலரை புணர்ந்தும். சரியா? எல்லாத்துட்டையும் இருக்குது, ஏன்னா ஆன்மாக்கள் பலன்னு சொல்றோம், அப்போ எல்லாத்துட்டையும் இருக்குது, பலரை புணர்ந்தும். சரியா? இப்ப பாஞ்சாலியை சொல்லலாம், 5 பேருக்கு உடையவள். சரியா? அவள் உரிமைப்பட்டவள், அதனால 5 பேரை அவளுக்கு கணவனாக இருக்கிறார்கள், உரிமை உடையவர்கள். அதுபோல இந்த ஆணவமும் நம்ம யாரு, ஆன்மாக்களுக்கு உரிமைப்பட்டது. சரியா? அதனால எல்லாரு கூட இருக்குது. ஆனா இது என்ன பண்ணாது, கணவனுக்கு கூட காட்டாதான். சரியா? அட்லீஸ்ட் கணவனுக்காவது தன் கற்பை காட்ட வேண்டும். சரியா? ஆனாங்க கணவனுக்கு கூட காட்ட மாட்டாது இந்த ஆணவ மலம். அப்படி காட்டிருச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், அறிவு விளங்கிறோம். அறிவு விளங்காம இருக்கிறதுக்கு இந்த பாட்டை சொல்றாங்க. பலரை புணர்ந்தும் இருள் பாவைக்கு உண்டென்றும் கணவனுக்கும் தோன்றாத கற்பு. ஆனா இப்படி கணவனுக்கு கூட காட்டலாட்டாலும் அது என்னதான், கற்புடைய பொருளாதான் இருக்குது அப்படின்னு. ஏன் அப்படின்னா பலரை புணர்ந்தாலும் அது உரிமைப்பட்ட இடத்துலதான் இருக்குது. சரியா? ஆணவம் ஆன்மாவுக்கு உரிமைப்பட்டு இருக்குது, இந்த அறிவுலதான் செயல்பட முடியும், அதனால சொல்றாங்க. சரியா? இப்படிப்பட்ட இந்த ஆணவ மலம், சரியா, இதுல இருந்து வெளிவர பெருமான் மட்டுமே நமக்கு உதவ முடியும். ஏனெனில் ஒரு குழிக்குல கிடக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், குழிக்கு வெளியில இருக்கவங்களால தானே நம்மளால தூக்கி விட முடியும், அப்படியே அப்படி இல்லையா? அது மாதிரி இந்த ஆணவத்துக்குள்ள நம்ம அகப்பட்டு இருக்கிறோம். அப்போ ஆணவமே பற்றாத ஒரு பொருள் உண்டுன்னா அது பெருமான் தான். சரியா? அப்போ குழிக்குல இருந்து வெளியில வரணும்னா குழிக்கு வெளியில நிக்கிறது, அதுல இருந்து வெளிப்பட்டு நிக்கிறவங்களாலதான் தூக்கி விட முடியும். குழிக்குல இருந்துகிட்டே இன்னொருத்தனை தூக்கி விட முடியுமானா முடியாத காரியம். சரியா? அது போல வெளிப்பட்டு நிக்கிறவனாலதான் முடியும். அப்போ அந்த ஆணவ மலம் பற்றாமை யார இருக்குது அப்படின்னா பெருமானத்தான் பற்றாமை இருக்குது. அப்ப அந்த பெருமானை நம்ம சரணாகதி அடைஞ்சோம்னா இந்த ஆணவ மல நீக்கத்துல இருந்து நம்ம பெருமானை அடையலாம். அப்ப இப்ப ஆணவத்தை பத்தி பார்த்திருக்கிறோம். அடுத்து கண்மத்தை பத்தி பார்க்கலாம். சரியா? கண்மம் என்ன சொல்லுது அப்படின்னு சுருக்கமா பார்க்கலாம். கண்மம் என்பது மாயா காரியங்களாகிய கருவிகளால் திரோதன சக்தியின் துணை கொண்டு உயிர்கள் தான் அல்லாததை தான் என்றும் தனது அல்லாத பொருளை தனது என்றும் கருதி முனைப்புடன் செய்வது இந்த கண்மம் ஆகும். சரியா? இது எப்படின்னா மாயா காரியங்களாகிய, மாயையின் காரியங்களாகிய கருவிகளால், சரியா, நம்ம இந்த தனு கரண புவன கருவிகளால வரக்கூடிய திரோதான சக்தியின் துணை கொண்டு, சரியா, உயிர்கள் நம்ம ஆன்மாக்கள் தனது அல்லாததை, நம்மள்கிட்ட இருக்காது, நம்மளுக்கு உண்டான பொருளே கிடையாது, ஆனா அதை என்ன சொல்றோம், அதுதான் என்னுடைய பொருள் அப்படின்னு சொல்றது. தனது அல்லாததை தனது என்றும் தான் அல்லாததை தான் என்றும். நம்ம இந்த உடம்பெல்லாம் நம்மளுடையதானே கிடையாது, ஆனா இதுதான் என் உடம்பு அப்படிங்கிறோம், நான் தான் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்படின்னு சொல்றது இது மாயா மலத்தை பற்றி நிற்பது. சரியா? இது மனம் வாக்கு காயங்களால் வினைகளை செய்வது. இந்த கண்மம் எப்படி செய்யுது அப்படின்னா மன வாக்கு காயங்களால வினைகளை செய்வது.
சுகதுக்கத்திற்கு காரணமாக இருப்பது. சுகதுக்கத்துக்கு காரணமாக இருக்குது. அதான் அந்த பாடல்ல பார்த்தோம். சரியா? புத்தி தத்துவத்தை பற்றுக்கோடாக கொண்டு இருப்பது. புத்தி தத்துவத்துலதான் இந்த வினைகள் இருக்குது. காரண நிலையில் அனாதி பொருள். சரியா? காரிய நிலையில் பிரவாக அனாதியாக இருக்கிறது. இதன் காரியம் நாசோபத்தியாய் வருவது. சரியா? இதன் காரியம் எப்படின்னா நாசோபத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு இடத்துல முடியும் போது அந்த இடத்துல தொடங்குவது. சரியா? வினைகளை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு இடத்துல முடிக்கிறோம். இந்த நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? இந்த பூமிக்கு வினைகளை கழிக்கிறதுக்கு. ஆனா வினைகளை கழிக்கவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வினைகள் ஒரு வினை கழிச்ச இடத்துல பல வினைகளை தொடங்கி வச்சிடுறோம் இல்லையா? ஏன்னா மன வாக்கு காயத்தால வினைகளை செய்து கொண்டே இருக்கிறோம். அதான் நாசோபத்தி அப்படின்னு சொல்றது. ஆன்மாக்கள் பெரும் தனுகரண புவன போகங்களுக்கு காரணமாய் இருப்பது. வினைகளை செய்யப்படும் போது ஆகாமியம் அல்லது தூல கண்மம் என நல்வினை தீவினையாக இருக்கும். செய்து முடித்த பின் சஞ்சித கண்மமாய் செய்த புத்தி தத்துவத்தில் இருக்கும். இது சஞ்சிதமாய் இருப்பது. சரியா? ஈட்டப்படும் போது உலக வினை, வைதீக வினை, அத்தியான்மிக வினை, அதிமார்க்க வினை, மாந்திரம் என 5 வகைப்பட்டு இருக்கும். சரியா? வினைகளை ஈட்டப்படும் போது எப்படி வருது? உலக வினை, வைதீக வினை, அத்தியான்மிக வினை, அதிமார்க்க வினை, மாந்திரம் அப்படின்னு 5 வகையா இருக்குது. இந்த உலக வினையும் வைதீக வினையும் அசுத்த தத்துவ போகங்களாக நிவர்த்திகளை பிரதிதிட்டா கலையில அசுத்த கண்மமாக இருக்கும். அத்தியான்மிக வினை வித்யாகலை போகங்களாகிய சுத்த போகங்களை பற்றி மிச்சிர கண்மமாக இருக்கும். அதிமார்க்க வினை மாந்திரம் என சொன்ன கடைசி 2 சாந்திகளை சாந்தி அதீதிகலையில் உள்ள சுத்த தத்துவ போகங்களை பற்றி சுத்த கண்மம் என பெயர் பெற்று நிற்கும். சரியா? பிறகு பக்குவம் முற்று இதெல்லாம் பக்குவம் பெறும்போது இறைவனால் பயனுக்கு வரும்போது ஆதி தெய்வீகம், ஆதி ஆத்தியான்மிகம், ஆதி பௌதீகம் என முத்திரத்தால் வருவதாய் பலதிரப்பட்டு பயன் கொடுப்பதாய் அதிசூக்கும கண்மம் அல்லது பிராரத்தம் என்று பெயர் பெறும். அப்போ நம்ம ஆகாமியம், சஞ்சிதம், பிராரத்தம் அப்ப 3யுமே இதுல இந்த கண்மம் தான் பாக்குறோம். சரியா? அந்த பிராரத்தமாக வரும்போது இதுக்கு என்ன பெயர்லான்னா ஊழ், தலைவிதி, விதி, தலையெழுத்து, வந்த வினை, தெய்வம் என பல பெயர் பெற்று வந்து நிற்கும். சரியா? அப்ப இந்த கண்மம் எப்படிலாம் இருக்குது, அதனுடைய காரியம் என்னதெல்லாம் அப்படின்னா இருத்தல், கிடத்தல், இருவினை இயற்றல், விடுத்தல், பரநிந்தை, மேவல் அப்படின்னு இருக்கிறது. சரியா? இந்த இருத்தல் அப்படின்னா ஒவ்வொரு தலங்களை பற்றி இருப்பதாக இருக்கிறது. அடுத்து கிடத்தல் அப்படின்னா நோய்பட்டு கிடக்கிறத சொல்றாங்க. நோய்பட்டு கிடத்தலை குறிச்சு வருகிறது. அடுத்து இந்த இருவினை இயற்றல் அப்படின்னா நல்வினை தீவினைகள் இயற்றலை வருகிறது. அடுத்து விடுத்தல் அப்படின்னா ஒவ்வொரு பற்றுகளாய் நின்ற தொந்தங்களை விடுவது. அடுத்து பரநிந்தை அப்படின்னா எல்லோரையும் நிந்தித்து நடப்பதை தொழிலாக வைத்திருப்பது. அடுத்து மேவல் அப்படின்னா உடல் மாறி பிறந்து இகழ்ந்தாருடன் பொருந்தி வாழ்வது அப்படின்னு இந்த 6 காரியங்களாக வருகிறது. இதுதான் இந்த கண்ம வினைகளை குறித்து வருகிறது. சரியா? இப்ப இன்னைக்கு நம்ம பார்த்தது இந்த சுத்த தத்துவங்களையும் ஆணவம், கண்மம் அப்படிங்கிறத இதுவரைக்கும் சிந்திச்சிருக்கிறோம். சரியா? இதுவரைக்கும் பொறுமையாக இருந்து கேட்ட அடியார்களுடைய அனைவருடைய பொற்பாதங்களையும் வணங்கி என்னுடைய இந்த சிறு உரையை நிறைவு செய்து இதனுடைய தொடர்ச்சியை அடுத்ததாக சிந்திக்கலாம் என்று விடைபெறுகிறேன். வாழ்த்து. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வை ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வான்மிகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்சவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். குருமரபு வாழ்த்து. கைலாய பரமரையில் சிவஞான போத நெறி காட்டும் எண்ணெய் பயில்வாமை மெய்கண்டான் சன்னதிக்கோர் மெய்ஞான வானுவாகி
குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோடி தலைகமாதோ. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. என்னை ஒருவனாக்கி இரங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா வணக்கம் ஐயா. நான் ஒன்னும் விரிவாலாம் சொல்லுங்க ஐயா. அதாவதுங்கய்யா, இப்ப இது மூளையில இவ்வளதையும் கொண்டு எங்க வச்சிருக்கேன்னே தெரியலங்கய்யா. ஒரு இடி